விஜய் அவர்கள் பார்க்க நல்லவராக தெரிந்தாலும் எதிர்காலத்தில் அவர் பேராபத்தை ஏற்படுத்தலாம். அந்த மனிதன் மூளையில என்ன இருக்குது, அவரை யாரை இயக்குறாங்க, அவரே இயங்குறாரா இல்ல அவரை யாராவது கிறிஸ்துவ மிஷனரிகள் இயங்குதா? ஏன்னா கிறிஸ்துவ மிஷனரிகள் அவரை இயக்குவதாக இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே மாரிதாஸ் ஒரு விமர்சனம் தெரிவித்தார். விஜய் அவர்கள் முதலில் ஜென்ம குருவை தாக்குப்பிடிக்கணும். அந்த ஜென்ம குருன்றது எப்போ 2000 இப்போ விரைய குருவில் இருக்காரு. எப்பயுமே ஒரு கெட்ட கோச்சாரத்தில் உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்குதுனாலே அது வில்லங்கத்தோடு தான் கொடுக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறையும் அவங்க லென்ஸ் போட்டு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேருக்கு அனுப்புவாங்க. அப்படியே ஃபேக்ஸில் போகும் செய்தி. ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லைன்னாரு. சிஸ்டம் சரியில்லைனாக்கா என்னன்னு சொல்லணும் இல்லை. நம்ம அந்த கரூர் சம்பவத்தில் அதில் இவர் தான் குற்றவாளின்னு வந்தால் அதில் சிறைக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ விஜய் நம்பகத்தன்மை அறியப்படாதது. தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை திமுகவை போலவே வழக்குகளை தொடுத்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா? டிவிகே என்ற பேரை சொல்றதுக்கே எல்லாரும் பயப்படுற மாதிரி பண்ணுவாரா? விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட் தேர்ந்தெடுக்கல. a known devil is better than unknown angel தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் ஏற்கனவே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே 10 வயது சிறுமி சென்ற தாவேகா நிர்வாகி பண்ணி அவரை அடைச்சிட்டாங்க. போக்சோ கேஸே போட்டாச்சு. அவர் மேலே போட்டு அவர் அடைச்சாச்சு, சிறையில் புழல் கொண்டு போயாச்சு. இல்லை, மக்கள் படம் ₹1 கூட நான் தொடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் ₹1 தொடமாட்டேன்னு தான் ஸ்டாலினும் சொன்னார். ஜெயலலிதாவுக்கு தான் நான் ₹1 சம்பளம் வாங்குறேன்னாங்க. அப்புறம் எதுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அம்மா தண்டிக்கப்பட்டாங்க? உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் குருஜி மேரோ அவர்களே. வணக்கம். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே திமுக தோத்துருனீங்க, 3வது இடத்துக்கு போகணுன்னீங்க. அதே மாதிரி போயிடுச்சு. தலைவரே தோத்துட்டாரு. ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு நினச்சோம், பட் அதுவும் தோத்துருச்சு. ஆனால் எடப்பாடியார் ஜெயிச்சிட்டாரு. யாரும் எதிர்பாராத விதமாக டிவிக்கு விஜய் வந்துட்டார். அதை பற்றி உங்கள் ஞானம் இதில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக. அதாவது தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஞானி சமூகம் கெட்டுவிடக்கூடாது, சமூகத்தில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் ஓரளவுக்காவது கட்டுக்குள் இருக்கும் என்னும்போது சில ஆரூடங்களையும் சில தீர்க்க தரிசனங்களையும் கூறுவார். அப்படித்தான் 2006 முதல் 2011 வரையில் தலைவிரித்து ஆடிய லேண்ட்ஸ்கிராப், தலைவிரித்து ஆடிய கட்ட பஞ்சாயத்து, தலைவிரித்து ஆடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஆமாம். அப்போது இந்த தமிழ் சமூகத்தையும், தமிழ் சமூகம்னு சொல்லக்கூடாது, அதுவே அறிவிலித்தனம், தமிழ்நாட்டு மக்களின்னு சொல்லணும். ஏனென்றால் பிறக்கும் எந்த ஒரு குழந்தையும் நான் இந்த தமிழ் சமூகத்தில் பிறக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பிறப்பதில்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிறது. அந்த ஆணும் பெண்ணும் தமிழர்களாக இருந்தால் தமிழ் குழந்தை, தெலுங்கர்களாக இருந்தால் தெலுங்கு குழந்தை, கன்னடர்களாக இருந்தால் கன்னட குழந்தை. இவை எல்லாமே வாக்கு வங்க அரசியல் செய்பவர்கள் பேசும் பேச்சுக்கள். அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லித்தான் அவங்க வாக்கு வாங்க முடியும். எதுவுமே சொல்லணுனாக்கா கொள்கைன்றாங்க. கொள்கை என்பது என்ன? இயற்கைக்குன்னு என்ன கொள்கை இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சுவாசிப்பது. இதுதான் இயற்கையின் கொள்கை. இதுக்கப்புறமா மூளைக்கு தயாரிக்கும் அனைத்து கொள்கைகளும் மனிதர்களை பிரித்தாள்வது. மதத்தின் பால், ஜாதியின் பால். நான் அவ்வப்போது சொல்வேன், ஒரு இஸ்லாமிய குழந்தை பிறந்தவுடனே அது ஒரு பிராமண வீட்டில் வளர்க்கப்பட்டு, ஒரு பிராமண வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை இஸ்லாமிய வீட்டில் வளர்க்கப்பட்டு இந்த இருவரையும் கொண்டு ஒரு மத கலவரத்தில் நிற்பாட்டினால் என்ன நடக்கும்? இவன் தன்னுடைய ஆரிஜின் என்னன்னே தெரியாமல் பிராமண குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இஸ்லாமியனை கொல்ல போவான். அந்த இஸ்லாமியன் நாம் ஒரு இஸ்லாமிய தாய் தந்தருக்கு பிறந்தோம்னு தெரியாமல் அவன் இந்த பிராமண குழந்தையை கொல்ல வருவான். ஸோ வளர்ப்பு ஆக்சுவலாக பார்த்தாக்கா அங்கே வளரக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தில் இருப்பது பிராமண குழந்தை, இங்கே இருக்கக்கூடிய குழந்தை இஸ்லாமிய குழந்தை பிராமண குடும்பத்தில். அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிறது, நீ ஒரு இஸ்லாமியன், உன் மத கொள்கைகளை கடைபிடி, நீ ஒரு கிறிஸ்துவன், நீ ஒரு இந்து. அந்த குழந்தைக்கு நான் தமிழ் குழந்தைன்னு தெரியுமா? பிறப்பில் யாருக்கும் என்னன்னே தெரியாது. என்ன மாதிரி வளர்க்குறோமோ அந்த மாதிரி வளர்றாங்க எல்லாரும். அப்படி இருக்கும்போது தான் 2011 போய் என் மேலே சில எப்பவுமே ஸ்பிரிட்ஸ் இறங்கும். நான் பேசும்போது அது இறங்கி தான் 200 தொகுதி அம்மா ஜெயிப்பாங்கன்னு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு நடந்த அந்த மாபெரும் அந்த அடக்குமுறையை மக்களுக்கு கொஞ்சம் தற்காலிக ரிலீஃப் கொடுக்கலாமேன்றதுக்காக தான் 2011 நான் எலெக்ஷன் ரிசல்ட்டை அவ்வளவு போல்டாக சொன்னால. அதுவும் லைவில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நீங்கள் வீடியோவில் பேசிட்டு போகிறது வேறு, லைவில் சொல்கிறது வேறு. ஸோ இந்தியாவிலேயே லைவில் சொன்ன ஒரே ஜோதிடன் என்ற பெருமை எனக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா லைவ் நீங்கள் மாற்றி பேச முடியாது. இது கூட வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம்.
நீங்கள் வந்து வீடியோவில் போட்டுட்டு டெலீட் பண்ணிடலாம், மீண்டும் ஆல்டர் பண்ணி மியூட் பண்ணி போடலாம். நீங்கள் லைவில் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி லைவில் 11 சொன்னேன். மீண்டும் இந்த திமுக கொடுமையில் மக்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதால் தான் பார்லிமெண்ட் 2014 சொன்னேன். ஏன்னா அது அவ்வளோ கொடூரமான காலம், 2006 to 2011. அதே மாதிரி நினச்சிப்பாங்க ஜெயலலிதாவின் ஆளுமைக்கு கிடைச்ச ஓட்டுன்னு. கிடையவே கிடையாது. 2011 ஸ்வீப் அடித்ததுக்கு காரணமே இந்த திமுகவினுடைய 2006 முதல் 2011 வரல இருந்த அடக்குமுறை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கட்ட பஞ்சாயத்து. ஏன் 2011 தேர்தல் முடிஞ்ச உடனே நான் என் நினைவு சரியாக இருந்தால் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயர் வீட்டையே வந்து ஸ்டாலின் அவர்கள் அபகரித்து விட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேர்தல் செய்தி வந்த உடனே, நல்லா புரிஞ்சுக்கணும், தேர்தல் செய்தி வந்த உடனே, இந்த தேர்தல் செய்தி வந்த உடனே 4 மணி நேரத்தில் திருவாளர், அவர் பெயர் வீரராகவன், அவர் ஒரு பிராமணர், அவருக்கு பாரதிராம் அப்படின்னு ஒரு கல்யாண மண்டபம் மாம்பலத்தில் இருக்கு. அவர் என்னுடைய பக்தர். நான் அவரிடத்துல கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன். அவர் எனக்கு வந்து பெரிய பில்டர். அவர் எனக்கு ஒரு மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். அவர் எனக்கு ஃபோன் அடித்தார் 3 மணிக்கு. சார், அந்த அம்மா உங்களை கூப்பிட்டுருவா அப்படின்னாரு. எந்த அம்மா சார்னாக்கா, யார்? ஜெயலலிதா அம்மா. உங்களை கூப்பிட்டுருவா. நீங்கள் எங்கே சார் இருக்கிறீங்க? திருச்சியில் ராமஜெயம், நேருவின் தம்பி, என்னுடைய 2.25 ஏக்கரை ஆட்டையை போட்டுட்டாங்க, அதுக்காக வந்து நான் இங்கே வழக்கு பதிவு பண்ணலான்னு வந்தேன். நீங்கள் சொல்லி பழிச்சதுனால இப்போ இந்த கேஸை எடுப்பாங்க, இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டாங்க. அதன் வாயிலாக அந்த என்னுடைய பக்தருக்கு கிட்டத்தட்ட வந்து அது 7 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாற்றிட்டாங்க. ஈபி மாற்றிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து இதை மாற்றிட்டாங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட்டா சிட்டா இல்லை. அவர் வந்து போகிறாராம் உள்ள. போனாக்கா அங்கே ஒரு 40-50 பேர் ரீஒர்க்கில் இருக்காங்களாம். கேட்டா, ஐயரே உயிரோட இருக்கணுமா வேணாமா போ அப்படின்றாங்களாம். இப்படி என்னுடைய வாக்கு மூலமாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், எத்தனை பேர் இப்படி பலன் பெற்றாங்க அன்னைக்குன்னு தெரியாது நமக்கு. அதே ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு பயந்து தான் நம்ம 2014 சொன்னோம். ஆமாம், இப்படை தோற்கின்னு எப்படைன்னு இதெல்லாம் ஆதாரம் இருக்குது. இந்த 10 கீழும் போடப்படும். அதே மாதிரி 38 தொகுதி அம்மா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு தான் 2016 சொன்னோம். அப்போ கூட வந்து நாம் காலையில் சொல்லும்போது அங்கே இவர் மாலன் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, என்னது இது, இந்த ஜோசியருங்கெல்லாம் உட்காந்து மேலே அம்மா ஜெயிப்பாங்கன்றாங்க, தபால் ஓட்டில் வந்து டிஎம்கே முன்னிலையில் இருக்குதுன்னு வருது காலையில் 7:45. அப்புறம் 12 மணிக்கு மேலே ரிசல்ட் மாறிச்சு. அதே அமைப்பில் தான் 2019 எடப்பாடி ஆட்சி தப்பிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி 13 தான், 12 தொகுதியில் ஜெயிச்சிருந்தா கூட இடைத்தேர்தலில் எடப்பாடி ஆட்சி அப்பயே போயிருக்கும், டிஎம்கே வந்திருக்கும். அதே மாதிரி தான் 2021 நான் சொன்னேன் ஏடிஎம்கே வரணும்னு. காரணம், இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றலாம் அப்படின்னு. ஆனால் அப்போ ஒரு பதிவு வந்து இப்போ கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட சொல்கிறேன். அப்போ நான் சொல்லி பலிக்கலன்னு உடனே நீங்கள் தோக்கலை, தமிழ்நாடு தோத்துச்சுன்னு ஒரு கமெண்ட் வந்தது. அந்த கமெண்ட் இப்பயும் காட்டுவாங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில். கடைசியில் தமிழ்நாடு தானே தோத்துது, நான் எங்கே தோத்தேன்? கிட்டத்தட்ட வந்து 60 இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாக இருந்த கடன் 4.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டு. ஆனால் திமுக வந்து 2021 பதவியேற்று 2026 பதவி விலகும் போது அதனுடைய கடன் சுமை 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த புள்ளி விவரத்தோட பேசுறேன் நான். 75 வருடங்களாக தமிழ்நாடு காணாததே அடிச்சாங்க அவங்க. இது நடக்க கூடாதுன்றதுக்கு தான் நான் பேசினேன். என்னுடைய ஜோசியம் பழிச்சா எனக்கு என்ன, பழிக்கலன்னா என்ன? நான் தான் சொன்னேன் 2011, 14, 16 சொல்லி எங்கிட்ட அட்லீஸ்ட் அந்த ஒவ்வொரு பதிவுகளையும் 50 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. எப்பவுமே மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் எத்தனை பேர் பார்க்குறோன்னா அதில் 10% ஃபோன் பண்ணுவோம், அதில் 10% தான் வருவோம். அப்படி வந்திருந்தா கூட எனக்கு 50 லட்சம் பேர்ல 10% 5 லட்சம், அந்த 5 லட்சத்துல 10% 50,000. இப்படி ஒவ்வொரு தேர்தல் முடிக்கும் 50,000 1.5 லட்சம் பேர் வந்திருந்தாலே கேல்குலேட் நீங்க 1000 ரூபாய் போட்டு பாருங்க எவ்வளவு வருதுன்னு. அப்பவே எனக்கு ஒரு 100-150 கோடி வந்திருக்கணும். எனக்கு 100-150 கோடி வரல. அதுக்காக நான் 2021 சொன்னது பலிக்கலன்னு எனக்கு வருமானம் வராமலையும் போகல. ஏன்னா நான் யாருக்கெல்லாம் சொல்லி பழிச்சிருக்கோ அவங்களுக்கு நடந்தவங்க அவங்க 100 பேர்கிட்ட சொல்லி, அந்த 1000 பேர்கிட்ட சொல்லி, அப்படித்தானே ஒரு ஜோசியருக்கு பணம் வரும். அப்படித்தானே ஒரு கேஸ் நீங்க நடத்தி கொடுக்குறீங்க வக்கீல்னாக்கா, அவங்க அந்த கேஸ்ல வெற்றினாக்கா அவங்க 10 பேர் அனுப்புவோம் உங்களுக்கு. அப்படித்தான் வந்து இந்த துறைக்கு வரது. அதனால இது வந்து நாம நாட்டை பாதுகாக்க தான் சொன்னோம், நாட்டு மக்களை பாதுகாக்கத்தான் நம்ம சொன்னோம். இது புரியாத சில தற்குறிகளும் இருக்குது, சில திமுகவின் தொங்கு சதைகளும் இருக்குது. இப்ப நம்ம சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாமே இது உரைச்சிருக்கும். அப்ப 2021 நான் தோற்கவில்லை, நீங்க தோக்கல சார், தமிழ்நாடு தோத்துச்சுன்னாங்களே, அந்த தோத்ததனுடைய விளைவு தான் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் 75 வருடங்களாக இல்லாத கடன் சுமையை உருவாக்கி வைத்து விட்டு போனார்கள். காரணம் என்னன்னா, அவங்க 10 வருஷம் ஆட்சியில இல்லை. 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத போது இந்த அருந்ததியில் ஒரு படம் இருக்கு பாருங்க, அதில் வந்து அந்த சோனு சூட் வருவான் பாருங்க, அவனை முதல்ல என்ன பண்ணுவாங்க, அனுஷ்கா அடித்து அந்த கிராம மக்கள் சேர்ந்து காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த காட்டில் போய் மந்திர தந்திரம்லாம் கற்றுக்கிட்டு வந்து கடைசியில் பிடிச்சிருவான். பார்த்தீங்களா அந்த அருந்ததி படம்? பார்த்தீங்களா நீங்கள்?
அருந்ததி படம் அந்த மாதிரி இவங்க 10 வருஷம் அகோர பசியில் இருந்தவங்க வந்தாங்க, தமிழ்நாட்டை பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, சுரண்டி எடுத்துட்டாங்க. இப்போ நீங்க கேட்குறீங்க டிவிக்கே வந்திருக்காங்களே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. டிவிக்கே என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்க. இப்போ ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அடுத்தது, இந்த தேர்தலில் அதிமுகவும் ஜெயிக்கவில்லை, அதனால அதிமுகவும் இந்த தேர்தலில் ஜெயிக்கவில்லை ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. பிறகு இவங்க 2 பேரும் இந்த கழக ஆட்சிகளில் இருந்த சட்டம் ஒழுங்கு எப்பவுமே ஏடிஎம்கே பீரியட்ல எல்லாருமே வாக்களிச்சதுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு புள்ளி விவரம் கொடுத்தேன். 2021 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய புள்ளி விவரம் தான் 23% கிரைம் ரேஷியோவில் எம்எல்ஏஸ் யாரு, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் 23% கிரைம் ரேஷியோ. இவங்க எத்தனை சதவீதம் தெரியுமா? கிட்டத்தட்ட 77%. அதாவது 133 திமுக எம்எல்ஏக்களில் 96 பேர் மீது கிரிமினல் கேசஸ், அதுல 45 பேர் மீது கொடும் குற்றம், பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்றம். இவங்க இத்தனைக்கு 10 வருஷம் ஆண்டு இருக்காங்க அதிமுக. அப்படி ஆண்டே இவங்களுக்கு 23%. அவங்க 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ்ல இருந்தவங்களுக்கு 77%ன்னா இது தமிழ்நாட்டுக்கு நடந்து தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களான மண், அப்புறமா கிரானைட் இதெல்லாம் கொள்ளை போகக்கூடாதுன்னு தான் நம்ம சொன்னோம். இயற்கை வளம். ஏன்னா எனக்கு இது ஜோதிடம் நான் டிவியில் இனிமேல் பேசி புகழடைஞ்சு என்கிட்ட கிளைண்ட் வரணுன்ற நிலையில நான் இல்லை. ஏன்னா 11, 14, 16 ஹேட்ரிக் லைவ்ல கொடுத்த ஒரே ஜோதிடன் இந்தியாவிலே மட்டும் இல்லை, உலக அளவிலேயே நான் தான், யாரும் கிடையாது. அதை பார்த்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் வந்தாலே 100-110 கோடி வந்துடும். எனக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலே போதும். 1 லட்சம் பேர் 1000 ரூபாய்னாலே எனக்கு போதும். எதை பேஸ் பண்ணி அந்த 1 லட்சத்தையே நான் பார்க்க முடியாது ஆயுள் காலத்தில். அவங்கள எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆணித்தரமா ஒரு டைம் சொல்றீங்க? இல்ல சார், நான் தான் சொல்றேனே சார், பெர்செப்ஷன் இதுதான் ஜெயிக்குன்னு. எப்படி பெர்செப்ஷன் சார்? உங்களுடைய அடிப்படை ஜாதகத்துல உங்களுக்கு பெர்செப்ஷனுக்குன்னு சில பிளானட்ஸ் இருக்கு. அந்த பெர்செப்ஷன் உள்ள பிளானட்ஸ் என்னென்றால் சரியாக இப்போ கருத்து கணிப்புகள் எப்படி சொல்றாங்க? கருத்து கணிப்பு ஆளுங்கிட்ட போய் டைரக்டா ஒண்ணுமே கிடையாது. நம்ம பழங்கால பாட்டி முறை தான். பழங்கால பாட்டி சொல்லுதான், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம். அவங்க மொத்தம் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த சரியான 5,75,00,000 வாக்காளர் போய் கேட்பதில்லை. 230 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் 18 வயது வாக்களிக்கக்கூடிய முதல் வாக்காளரிலிருந்து 90 வயது வாக்காளர்கள் வரை கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஒரு தொகுதி. அப்படின்னா 230 தொகுதி எத்தனை 2000 வரும்னு பார்த்துங்க. அப்படி ஒரு 5000 பேர்கிட்டயோ 10,000 பேர்கிட்டயோ 45,000 பேர்கிட்டயோ 50,000 பேர்கிட்டயோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. மனிதன் கூட்டு கலெக்டிவ் கான்ஷியஸ், தன்னை அறிந்த மறைபொருள் ஞானிகள் தான் எந்த கட்சிக்கு வாக்களித்தால் ஓரளவுக்காவது நன்மை நடக்கும்னு பார்க்க முடியும். இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு டைரெக்டாக வரேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க, சரி நீங்கள் சொன்னது பழிச்சிருச்சு, 3வது இடத்துக்கு டிஎம்கே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, திமுக தலைவரே தோத்தாரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். அது ஹீ டிசர்வ்ட் இட்னு சொல்கிறேன். ஹீ டிசர்வ்ட் இட். அந்த ஹீ டிசர்வ்ட் இட்டுக்கு நான் பொருளோடு படித்தா தான் எல்லாருக்கும் புரியும். இல்லைனாக்கா அது அவங்களுக்கு புரியாது. அவன் என்ன சொல்கிறான், டிசர்வ் இட்டுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் அதற்காக உழைத்தீர்கள். டிசர்வ் இட்டுன்னா சில ஆங்கிலம் புரியாத இல்லை மெத்த படித்தவங்களாக இருந்தாலும் அதனுடைய நுட்பமான விளக்கம் புரியாமல் இருப்பாங்க. அவங்களுடைய நலன் கருதியும் தெளிவு கருதியும் நான் இதை சொல்கிறேன். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹீ டிசர்வ்ட் இட்? அவன் இதற்கு தகுதியானவன், அவர் இதற்கு தகுதியானவர் தான். யாரு? நம் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு அதுதான் அந்த டிசர்விட்டுக்கான அர்த்தம். அவர் இதற்கு தகுதியானவர் தான். பொதுவாக ஏதேனும் நல்லது அல்லது கெட்ட விஷயம் நடக்கும் போது அவர்களுக்கு இதுதான் சரியாக கிடைத்தது, இது அவர்களுக்கு தேவையானதே. சூழலை பொறுத்து மாறுபடும். அர்த்தங்கள் சாதகமான சூழலில் பாசிட்டிவ், அவர் இதை பெறுவதற்கு தகுதியானவரே. எதிர்மறையான சூழலில் நெகட்டிவ், தண்டனை கிடைக்கும் போது அவருக்கு இதுதான் தேவை, இது அவருக்கு சரியான பாடம், he had it coming. இப்படி இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், தோற்பதற்கு தகுதியானவர்ன்றீங்க. தோற்பதற்கு 100% தகுதியானவர். இல்லைன்னா ஏன் தோக்கடிக்கிறான் உங்களுக்கு? நல்லா கவனிங்க. 2021 வந்த உடனே ஒரு முதலமைச்சர் நாம் ஏன் மாண்புன்னு சொல்கிறோம்? உயர்வு. ஏன்? அதாவது ஒருவர் சாதாரணமாக இருக்கும் வரையிலும் அவரை ஸ்டாலின் என்று அழைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் முதல்வர் என்ற பதவி, அதாவது ஜோதிஷத்தில், அதாவது ஜோதிடம் உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டதே எதுக்கு தெரியுமா? தேர்தலில் யாராவது ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு சொல்கிறதுக்கு அதில் எந்த விதமான காரணிகளும் இல்லை.
அது வந்து ஒரு மனிதனுடைய வாக்குபலம் சம்பந்தப்பட்டது. அவனுக்கு வாக்குபலம் உள்ளவன் சொன்னால் சில நேரங்களில் பலிக்கும், சில நேரங்களில் பலிக்காது. இவ்வளவுதான் அதனுடைய விஷயம். ஆனால் இந்த ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது, உன் ஆத்மா இந்த பூமியில் எதற்காக பிறந்தது, அதனுடைய நோக்கத்தை அறிவது. அதனால தான் இந்த புத்தகத்தை இப்படி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு திரையிலும் காட்டுவாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இசோட்டரிக்னு இருக்கும். இது பெப்பின் பிஹாரின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலம். இதை முதல்ல என்னுடைய குருநாதரை நான் பார்க்கும்பொழுது இந்த புத்தகத்தை எனக்கு பரிந்துரைத்தார். ஃபர்ஸ்ட் டே இந்த உலகத்திலேயே முதன்முறை பார்க்கும்போது என்னுடைய ஜோதிட ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நீ ஆங்கில புத்தகங்கள் படிப்பா, தமிழில் வந்த புத்தகங்களை விட ஆங்கில புத்தகங்கள் நல்லா இருக்கும், உனக்கு ஆங்கில அறிவு வரும் ஜாதகத்துக்கு, உனக்கு சனி வந்து நீசபங்க ராஜயோகம். இப்போ நிறைய பேர் நீசபங்க ராஜயோகம் அதை வந்து விஜய்க்குன்னு சொல்கிறாங்கல்ல. நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிடில் அது நீச்சபங்க ராஜயோகம். நீசன் நின்ற ராசிநாதன் அந்த கிரகத்துக்கு கேந்திரம் பெற்றாலும் அது வந்து நீச்சபங்க ராஜயோகம். அப்படின்னா என்ன தெரியுமா? தர நீச்சல் அடிச்சு காலெல்லாம் வந்து சீழ்கோத்து, காலில் இருக்கிற புண்ணெல்லாம் சீழ்கோத்து, செப்டிக் ஆகி டாக்டர் இனிமேல் அவ்வளோதான் பழைக்க மாட்டார். இந்த விளக்கத்தை இதுவெல்லாம் வந்து எந்த ஜோசியரும் சொன்னதில்லை. இப்போ அந்த நீசபங்க ராஜயோகத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து மீடியாவில் தொலைக்கிறாங்க எல்லாரும். வந்து அது வந்து அது குப்பனுக்கும் இருக்கும், சுப்பனுக்கும் இருக்கும், ஆண்டிப்பட்டி தொகுதியில் பிறந்தவங்களுக்கும் இருக்கும். ஆமாம், ஏன்னா வந்து ஒவ்வொரு கிரகமும் நீச்சம் பெறும், மாத கிரகங்கள். அப்போ அந்த கிரகத்துக்கு அதிபதி எங்கேயாவது ஒரு ஆட்சியில் இருக்கான். அவன்லாம் விஜய் மாதிரி வந்துட முடியுமா? அவங்களாம் வந்துட முடியுமா? இதுதான் பல பிரிவி கான்ஷியஸ்னஸ். அதனால தான் இதுக்கு பேர் இசோட்டரிக்ன்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? மறைபொருள். அதனால தான் என் பேருக்கு பின்னாடி ஜோதிட சத்குருஜி மேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற மறைபொருள் ஞானின்னு போட்டுக்கிறேன். உண்மையிலே சோதிடத்துக்கு பேரே அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன், இசோட்டரிக். இசோட்டரிக்னா என்ன அர்த்தம்? இசோட்டரிக்னா மறைபொருள். இந்த கலையே ஒரு மறைபொருளான கலை. நீ கத்துக்கிட்டு அதுக்குள்ள உள்ள மறைபொருளை வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கணும். இங்க நீ மறைபொருளையே கத்துக்கலையே, நீ ஒரு விஜய்க்கு ஒரு நீசபங்க ராஜயோகம் மட்டுமே கொண்டு வந்துருனாக்கா, எனக்கு கொடுத்தா நீசபங்க ராஜயோகம் இருக்கு. சனி லக்னத்துல நீசம், வீடு கொடுத்த செவ்வாய் 8ல ஆட்சி, சனி உச்ச வக்ரம். இப்ப நான் போய் வந்து நடிகர் விஜய் மாதிரி சிஎம் ஆயிட முடியுமா நாளைக்கு? சொல்லுங்க. எனக்கு கூட தான் நீசபங்க ராஜயோகம் இருக்கு. நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் குருநாதர்கிட்ட கேட்டேன், எனக்கு சாம்பசிவ நீசபங்க ராஜயோகம் எழுதியிருக்காரு, இதோட பலன் என்னன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னார் அவரு, முதல்ல வந்து உங்களுக்கு எந்த கிரகம் நீச்சம்னாரு? 10 குடைவன் தான் நீசபங்க ராஜயோகம். அப்படின்னா 10ஆம் இடம்ன்றது என்ன? தொழில், கல்வி, தொழில் அறிவு. அந்த அறிவு முதல்ல உங்களுக்கு இல்லாம, ஒண்ணுமே தெரியாம, மௌடீகமா, அஞ்ஞானமா இருந்து அப்புறமா அந்த துறையில நீங்க ஒரு ராஜனுக்கு நிகராக வருவது. இப்போ இந்த நீசபங்க ராஜயோகம் புரியுதா உங்களுக்கு? நான் 1994 ஜூன் மாதம் 9ஆம் தேதி என் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ஜோஷியன்னா என்னன்னே தெரியாது. இப்படி ஒரு பெப்பின் பிஹாரி புக் இருக்குதுன்னு தெரியாது. இந்த புத்தகத்தை என் குருநாதர் அறிமுகப்படுத்துறாரு 95ல். அப்போ ஜோசியம்னா என்னன்னே தெரியாமல் அந்த கடலுக்குள்ளே போய் பைத்தியம் அளவுக்கு போய் அந்த பைத்தியத்திலிருந்து தெளிவு பெற்று வெளியில் வந்து ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் தெரியுமா? இதுதான் என்னுடைய நீச்சபங்க ராஜயோகம். அதுவும் அந்த ஹேட்ரிக் சக்ஸஸ் நான் கொடுத்தது அந்த குரு மகாதேசில் நீச்சபங்க ராஜயோக புக்தியான சனி புக்தி. அப்போ என் பல பிறவிகளாக நான் என்னை அறிந்து வந்தவன், ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக. அதனால் எனக்கு அதில் போய் உலகத்திலே யாரும் சாதிக்க முடியாத ஹேட்ரிக் சக்ஸஸை கொடுத்தது. இப்படி எந்த ஜோசியராக சொல்கிறாங்களா? நிறைய பேர் இப்போ விஜய்க்கு நான் தான் சொன்னேன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து வலைதளங்களை சுற்றிக்கிட்டே இருக்காரு. அவர் தான் விஜய்க்கு சொன்னாராம். அவர் என்ன சொன்னார்? அடுத்த 100 வருஷத்துக்கு விஜய் வந்து சிஎம்மா இருப்பாராம். 100 வருஷத்துக்கு முதல்ல விஜய் இருப்பாரா? அவருக்கு இப்பவே 50 வயசு. இன்னும் 100 வருஷம் 150 வயசு எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அப்ப இதுல ஏதாவது உண்மை இருக்கா? இவங்க எல்லாருமே ஆக்சிஸ் மை இந்தியா என்ற கருத்து கணிப்பை வைத்து பேசுறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா தான் முதல்ல சொன்னான். தேர்தலுக்கு முன்னாடியே வெளியிட்டான், விஜய் 90லிருந்து 120 தொகுதிகள் ஜெயிப்பார். எவ்வளோ? 90லிருந்து 120 தொகுதிகள் ஜெயிப்பார். கரெக்டா 90லிருந்து 120 தானே வந்திருக்காரு. பல ஜோதிடர்கள் அதை படித்து விட்டு அதை ஜோதிடத்தின் வாயிலாக சொல்கிறார்கள். ஆனா நான் லைவ்ல சொல்லியிருக்கேன் 200ன்னா 203. இந்த முறையும் நம்ம தான் சொன்னோம் திமுக வராதுன்னு. ஆனா அந்த வேவ் என்ன ஆகி போச்சு? நம்ம கடைசியாக பேசும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, இனிமேல் நான் அதை சொல்ல போறது இல்லை, ஆனா நல்ல விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்னும் போது தான் எடப்பாடி அப்படின்னு சொன்னோம். ஆனா மக்கள் இப்ப என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்க்கு ஓட்டு போடல. இருக்கும் மோசமானவற்றில் எது சிறந்த கட்சி என்ற அதிமுகவை தேர்ந்தெடுக்காமல் ஆங்கிலத்தில் இன்னொரு வந்து பழமொழி இருக்குது, a known devil is better than unknown angel தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்போ அதுக்கு நான் விளக்கம் படிக்கிறேன். a known devil is better than unknown angel அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா தமிழில் ஒரு விஷயத்தை வந்து நாம் விலைக்கு சொல்லும்போது அது புரிகிற விதம் வேறு. சில விஷயங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் புரியும், சிலது ஆங்கிலத்தை தமிழில் நாம் விலைக்கு சொல்லும்போது தான் பார்க்கின்ற நேயர்களுக்கும் தெளிவாக அது புரியும். என்ன அர்த்தம் சொல்கிறோம்? இப்போ விஜய் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க 108 தொகுதி கொடுத்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பேசுகிற நேரத்துக்கு அவருக்கு மிச்சம் இருக்கிற அந்த சிபிஎம், சிபிஐ, விசிகா கொடுத்துட்டாங்கன்ற செய்தி வந்துடுச்சு. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அப்போ அதனால் அவர் எப்படியும் இப்போ 4லேருந்து அவர் மாண்புமிகு
விஜய் ஆயிடுவார். இன்னைக்கு வரலன்னா அவர் நடிகர் விஜய். ஆமா, பதவி பிரமாணம் பண்ண உடனே அவர் மாண்புமிகு விஜய் ஆயிடுவார். அப்போ இந்த மாண்புமிகுன்ற வார்த்தை எதுக்காக நம்ம முதல்லயே கொண்டு வந்தோம்னா, அதான் நம்ம பேசும்போது நிறைய பகவான் ஓஷோ சொல்வார், இந்த உலகிலேயே நான் தான் வந்து சாக்ரட்டிஸை விட அதிகமாக பேசியவன். அது ஓஷோக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் தான் அதிகமாக பேசினதாக வரலாறு. அதை முறியடிச்சவர் ஓஷோ. 10,000 மணி நேரம் பேசியிருக்காரு. எவ்வளோ? 10,000. அந்த 10,000 மணி நேரம் வந்து 650 புத்தகமாக மாறி இருக்கு. அப்படின்னா 1,00,000 பக்கங்கள். ஒரு புத்தகமும் குறைந்தது சிலது 100 இருக்கும், சிலது 1000 இருக்கும், சிலது 800 பக்கம் இருக்கும், சிலது 500 பக்கம் இருக்கும். இந்த எல்லா பக்கங்களையும் சேர்த்தா 1,00,000 பக்கத்துக்கு வரும் ஒரு புக்கு. ஆனாலும் நான் எதுவுமே பேசாமல் மறைகிறேன்னார். ஆனாலும் ஒவ்வொரு காணொளி பேசும்பொழுதும் நான் என் பக்தர்களிடம் நான் தான் உலகிலேயே அதிகமாக பேசியவன், ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் போன நிகழ்ச்சியில் கூட நம்ம 2.5 மணி நேரம் பேசியிருக்கோம். அதை பார்த்துட்டு கூட ஒரு அன்பர் கமெண்ட் போட்டு தான் என்னுடைய எஸ்ஓமோகாரங்க சொன்னாங்க, இதெல்லாம் நியாயமா, ஒரு சினிமா அளவுக்காக பேசுவீங்கன்னு. அப்படி பேசியும் நாம் அதில் சொல்ல மறந்ததெல்லாம் இந்த காணொலியில் சொல்ல விரும்புகிறோம். அப்படி தான் அந்த மாண்புன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மாண்புன்ற வார்த்தை வருதுன்னா, அந்த மாண்புன்ற வார்த்தையை நம்ம சாதாரண நடிகனுக்கு பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்கு ஒரு புரோட்டோகாலை கொடுத்து 8 கோடி தமிழர்களுடைய வாழ்க்கை, 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறான். அவனுடைய சட்டம் ஒழுங்கு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேலை வாய்ப்பு, பிறகு அவன் போகக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது 8 கோடி பேரையும் அதுக்குத்தான் அந்த மாண்புன்ற வார்த்தை. அதை மறந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, அவர் தலைக்கு வெளியில மாண்பா வச்சிருந்தாரே தவிர விக்கு வச்சு அந்த தலைக்கு உள்ள மாண்புக்கு இந்த விஷயங்களுக்கு சிந்திக்கவே இல்லை. இல்லைன்னா அவர் ஏங்க தோக்குறாரு? அவரு அதான் சொல்றேன். ஏங்க ஒரு நடிகன் ரஜினிகாந்த் அவரே வந்து பால் டெட்டோட வெளியே வர்றாரு. அவர் சூப்பர் ஸ்டார். நம்ம விஜய் எடுத்துக்கங்க, அவர் வெள்ளதாடியோட தான் வர்றாரு. அவங்களாம் தான் அந்த தொழிலுக்கு அவங்க அப்படி வரக்கூடாது, இல்லைனாக்கா அவங்கள பார்க்க மாட்டான் திரையில. அவங்களே அப்படி வராங்கன்னும் போது நீங்க நடிகனும் கிடையாது. உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டது என்ன? நீங்க விக்கு வச்சுக்கிட்டு நடிகன் மாதிரி வரத்துக்காக ஓட்டு போட்டான். 5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு நீங்க நின்ன குளத்தூர் தொகுதியில் நீங்க தோக்கிறது, நீங்களே வந்து அந்த தகுதியை வளர்த்து கொண்டீர்கள். தோற்க வேண்டும் என்பதற்கு வேலை செய்தீர்கள். எத்தனை குரல்கள் மீடியால இருந்து வந்தது. நான் கூட தேர்தல் நேரத்தில் கடைசியிலே தான் பேசினேன். போன வாட்டி நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசும்போது இங்க கார்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எவ்வளவு பயந்தாரு. டிஎம்கேன்ற பேரை சொல்றதுக்கே பயந்தாரு. அப்ப ஜனநாயகம் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவங்க ஆட்சி போயிடும், அதனால தான் நான் பேரை சொன்னேன். எனக்கு தெரியும் போயிடும். அவர் சொன்னார பாத்தீங்களா, எங்கேயுமே டிஎம்கே நம்ம நானே வந்து எவ்வளவு கோவப்பட்டு தெரியுமா? ஏங்க நீங்க பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, டிஎம்கேன்னு சொல்றதுல என்னங்க கோவம்? நிகழ்ச்சியிலே கேட்டிருப்பேன், அப்புறமா இதுலயும் கேட்டிருப்போம். அப்புறம் தான் அவர் சாப்பிடும்போது என்ன சொன்னார், இல்ல சார் எந்த சேனலுக்கு போனாலும் கேட்கறாங்க, நீ என்ன ஐடியாலஜி, டிராவிடியன் ஐடியாலஜியா, நீ என்ன திமுக சார்பா, திமுக சார்பு இல்லையா, இல்லை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னாரா இல்லையா? நீங்க தான் சாட்சி. சாப்பிடும்போது சொன்னாரா இல்லையா? பெண் நிறுவனம் கட்டுப்படுத்துது. என்ன நிறுவனம்? பெண் நிறுவனம். இப்போ இந்த இதுக்கு பாருங்க, என் நோன் டெவில். இப்போ விஜய் வந்து மக்கள் வந்து கடந்த 60 ஆண்டுகளாக விச் இஸ் தி பெஸ்ட் அமங் த வஸ்ட், இருக்கும் மோசமானவற்றுள் சிறந்த கட்சியை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் அதிமுக 2 முறை ஆட்சி பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனா இப்போ அவங்க அதிலிருந்து நழுவி எ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் ஏ அன்னோன் ஏஞ்சல்னு நடிகர் விஜய் நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ண உடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். இதுக்கு என்ன விளக்கம் தராம பாரு. இது எல்லாமே இதுல இருந்து எடுத்தது. நம்ம ஆமாமா ChatGPT இருந்து எடுத்தது. இது என்னுடைய கருத்து நினைச்சுக்க போறாங்க. இது பழமொழி. எ நோன் டெவில் இஸ் ஏ அன்னோன் ஏஞ்சல் என்ற ஆங்கில பழமொழியின் பொருள், தெரியாத தேவதையை விட தேவ தூதன், தெரிந்த பிசாசே பரவாயில்லை. விளக்கம், மீனிங் இன் தமிழ், நமக்கு தெரிந்த ஒரு நபர் கெட்டவராக இருந்தாலும், டெவில் பேயாக இருந்தாலும் அவருடைய குணம் மற்றும் தவறுகள் முன்கூட்டியே தெரியும் என்பதால் அவருடன் பழகுவது பாதுகாப்பானது. ஆனால் யாருடைய குணம் எப்படி என்று தெரியாத புதிய நபர், அன்னோன் ஏஞ்சல், பார்க்க நல்லவராக தெரிந்தாலும் எதிர்காலத்தில் அவர் பேராபத்தை ஏற்படுத்தலாம். எனவே பரிச்சயமான தீமையை புதிய நன்மையை காட்டிலும் நல்லா புரிச்சணும். அதனால் பரிச்சயமான தீமையை, இப்போ டிஎம்கே ஸ்டாலின் பரிச்சயமான தீமை, ஏடிஎம்கே ஜெயலலிதா, கருணாநிதி, ஏடிஎம்கே ஜெயலலிதா, எடப்பாடி பரிச்சயமான தீமை, பரிச்சயமான தீமையை புதிய நன்மையை காட்டிலும் சிறந்தது என இந்த பழமொழி கூறுகிறது. மீண்டும் ஒரு வாட்டி படிக்கிறேன். அன்னோன் ஏஞ்சல், பார்க்க நல்லவராக தெரிந்தாலும், இப்போ விஜய் பார்க்கறதுக்கு நல்லவராக தெரிகிறார். நானே சொன்னேன், மேக்கப் போட மாட்டேன்றாரு, வெள்ளதாடியோட வராரு, ஸ்டாலின் மாதிரி மேக்கப் போட வரதில்லை அப்படின்னு.
அவராக நடிக்கிறாரா இல்லை அதை தாங்க இவன் சொல்றான். a known devil is better than unknown angel. இப்போ அதுக்கு தானே இந்த விளக்கமே, நீ கேட்ட கேள்வி தான் விளக்கமே. ஆமா, இப்போ அவர் ஏஞ்சல்னு தான் மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. பெரும்பான்மையான கட்சி, பெரும்பான்மையை கொடுக்கல, தனி பெரும்பான்மை கட்சியா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆஃப்டர் எம்ஜிஆர் 1977 அப்புறமா. ஆக அன்னோன் ஏஞ்சல். ஆமா, விஜய் வந்து நடிகர் விஜய், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அப்படி கூட சொல்லுங்க, விஜய் அவர்கள் பார்க்க நல்லவராக தெரிந்தாலும் எதிர்காலத்தில் அவர் பேராபத்தை ஏற்படுத்தலாம். எனவே பரிச்சயமான தீமையை புதிய நன்மையை காட்டிலும் சிறந்தது என இந்த பழமொழி கூறுகிறது. எளிமையான உதாரணம், வேலை ஏற்கனவே பழகிய கடினமான முதலாளி நோன் டெவில் ஒரு முதலாளி கிட்ட ஒரு வேலைக்காரன் செய்கிறான். அவர் என்ன மாதிரி கடிஞ்சுப்பார், எப்படி திட்டுவார், எப்படி சம்பளத்தை வந்து ஒழுங்காக வேலைக்கு வரலாம் பிடிப்பாருலாம் தெரியும். ஏஞ்சல் மாதிரி ஒரு முதலாளிகிட்ட போகும்போது எப்படி இருப்பார் என்று தெரியாமல் வேலையை மாற்றுவது ஆபத்தானது. திடீர்னு வந்து ஒரே மாதத்தில் வேலை கிடையாதுன்னாருன்னா அந்த இடத்துல 10 வருஷம் வேலை செஞ்சுட்டீங்க வந்து இது ஏஞ்சல் ஆச்சேன்னு உனக்கு அந்த 10 வருஷம் சம்பளத்தையும் மொத்தமாக தரேன் ஒரே மாதத்துலன்னு சொல்லி 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு போடான்ட்டாருன்னா அந்த மாதிரி. அதுக்காக 10 வருஷம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அங்கே 10,000 ரூபாய் வாங்கினா 20,000 ரூபான்னு சொல்லிட்டு அங்கேயாவது 10 வருஷம் 10,000 ரூபாய் கொடுத்தான். இங்கே 20,000 ரூபாய் சம்பளம்னு 2 மாசத்துல நீ வேலையை போயிடுச்சுன்னா அப்போ எப்படி இருப்பார் என்று தெரியாமல் வேலையை மாற்றுவது ஆபத்தானது. பொருட்கள் பழைய அடிக்கடி பழுதாகும். வண்டி நோன் டெவில், பரவாயில்லை, பழுதானால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் புதிய வாகனம் அன்னோன் ஏஞ்சல், நம்பகத்தன்மை அறியப்படாதது. சுருக்கமாக இப்ப விஜய் வந்து நம்பகத்தன்மை அறியப்படாதது. ஏன்னா அவர் சுத்தியே மர்மமாவே இருக்குது. அவர் பிரஸ்ஸையே சந்திக்கிறது இல்ல. ஆமா, பிரஸ் கிட்ட பேசுறதே இல்ல. ஏன்னா வந்து ஜனநாயகத்தின் 4வது தூண். அந்த மனிதன் மூளையில என்ன இருக்குது, அவரை யாரை இயக்குறாங்க, அவரே இயங்குறாரா இல்ல அவரை யாராவது கிறிஸ்துவ மிஷனரிகள் இயங்குதா? ஏன்னா கிறிஸ்துவ மிஷனரிகள் அவரை இயக்குவதாக இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே மாரிதாஸ் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சார். இவருடைய முதல் 4 படங்களுக்கும் வந்து ஃபைனான்ஸ் செய்தது கல்லூரின்னு அவர் வந்து வச்சிருக்காரு. இது என்னுடைய கருத்து இல்லை, மாரிதாசுடைய கருத்து. ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவர் இதே தான் பேசுவார். என்னன்னு பேசுவார், கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய கையால் தான் இவருன்னு. அதை வந்து நிரூபிக்கும் வகையால் இவர் தேர்தலில் வரத்துக்கு முன்னாடி ஒரு பாதிரியாராக உட்காந்துக்கிட்டு எங்கள் ஆட்சினார். இதே ஸ்டாலின் ஆட்சியில் 2021 அப்புறமா ஜார்ஜ் பொன்னையா என்பவர் கைது செய்யப்பட்டார். பார்த்தீங்களா, ஒரு பாதிரியார் நாங்கள் போட்ட பிச்சைன்னார் சொன்னாரா, நாங்கள் போட்ட பிச்சைன்னாரு. அதனால இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுக்குன்னு தான் மத்திய அரசாங்கம் இருக்குது. அவங்க இதுக்கு வந்து உளவுத்துறை வச்சிருக்காங்க. அந்த உளவுத்துறை மூலமா இனி நமக்கு செய்தி வந்து ஊடகத்தில் வந்தால் தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும், காமன் மேனுக்கு எப்படி தெரியும்? ஏ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சலா இருக்காரு. இந்த ஏஞ்சலை பற்றி நமக்கு அடுத்த 6 மாதம் ஆட்சியில் தான் தெரியும். எப்பவுமே அது கூலிங் பீரியடுன்னுவாங்க, ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. ஆமாம், ஆனால் இப்போவே நாம் நடிகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சியை தருவாரா சொல்ல முடியாது. சிறப்பான வந்து ஜனநாயகத்தின் 4வது தூணை மதிப்பாரா சொல்ல முடியாது. அதே மாதிரி தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை திமுகவை போலவே வழக்குகளை தொடுத்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா அதுவும் தெரியாது. எப்படி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துட்டு ஆங்கர் திமுகன்ற பேரை சொல்றதுக்கே பயந்தாரோ, அதே நிலையை இவர் கொண்டு வந்து டிவிகேன்ற பேரை சொல்றதுக்கே எல்லாரும் பயப்படுற மாதிரி பண்ணுவாரா தெரியாது. ஏன்னா இப்பவே வந்து டிவிகே கட்சியை சார்ந்தவங்களை பற்றி தினேஷ் என்கின்ற ஒரு நிர்வாகி 10 வயது சிறுமியை பண்ணதாக போக்சோ சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார். விஜய் தாமு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, டிவிகே எம்எல்ஏ அருவாலால கேக் வெட்டியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு கண்டன குரல் வந்திருக்கணுமா இல்லையா? அதுதான் சொல்றேன் சார். 2 இப்போ குற்றச்சாட்டு இருக்குது. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆனாங்க. யாரு, ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும், இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த அப்புறமா தான் ஆட்சி. நீங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ கேட்க வெட்டுறாரு. அதை பக்கத்துல லயோலா மணின்னு நினைக்கிறேன் அவர் நின்றுக்கிட்டு அதை அவர் வந்து அது வேண்டான்றார், பண்ணாதன்றாரு. அந்த வீடியோ வலைதளங்கள் இருக்கு. இப்ப அவர் மேல என்ன நடவடிக்கை நடிகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்தார்? அது மக்களுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் நல்லது. இல்ல திமுக மாதிரியே மறைச்சு வச்சுக்கிட்டு அது பண்ணாங்கன்னா இவர் பேரும் டேமேஜ் பண்ணாருனாக்கா ஸ்டாலினுக்கு என்ன கதி? அதே தான் வரும். என்ன, அவர் தொகுதியில் அவர் தோத்தாருல்ல. விஜயை வந்து ரசிக்கிற கூட்டம் வேற. அதே மாதிரி விசிகா நிர்வாகி ஒருவர் வழக்கு தொடுத்திருக்காரு தேர்தலுக்கு முன்னாடியே. பிள்ளைகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டமே வச்சிருக்கு, பிள்ளைகளை போய் வீட்டுக்குள்ள இருக்கிற பெரியவங்களை பிளாக்மெயில் சொல்லி ஓட்டு போட வைக்கக்கூடாது. அது வந்து உளவியல் ரீதியாக ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக தான் இவர் ஜெயிச்சிருக்காருன்னு விசிகா நிர்வாகி ஒருத்தர் வழக்கு ஏற்கனவே தொடுத்துட்டார். எது, தேர்தல் பிரச்சாரத்தின் காலத்துமே. ஆனால் அது என்ன சொல்லுது சட்டம்னா, அது நிரூபிக்கப்பட்டால் அந்த எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. என்னது, டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க அந்த தொகுதியை சார்ந்தவங்க. அப்போ இந்த வேவ் ஏன் டிஎம்கேக்கு போச்சு, டிஎம்கே ஏடிஎம்கே விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்னு போகாம
ஏன் விஜய்க்கு போச்சுன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? இத்தனைக்கு விஜய் வந்து 234 தொகுதிக்கு பிரச்சாரம் போகல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ ஒருத்தருக்கும் தெரியாது. ஆமா, எனக்கு கிடைத்த தகவல் ரொம்ப சோர்ஸ், ஹை கமாண்ட் சோர்ஸ்ல இருந்து எனக்கு வந்தது என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி அதுல வந்து ஒரு பாடல் ஒன்று வரும், உங்கள் விஜய் உயிரென வருவார் அப்படின்னு. அது அப்படியே மாத்தி போடுங்க, உங்கள் இயேசு உயிரென வருவார் அப்படின்னு இருக்கும். அவர் வந்து S.A. சந்திரசேகரின் மகன் ஜோசப்பாக இருந்தவரை உண்மையிலேயே இயேசுவின் தந்தையான ஜோசப் வந்து மகனாக அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே அவருக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்கு கலைத்துறையில். அதை பயன்படுத்தி அந்த ஆப் மூலமா அதை தவிர யாரும் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விதமான அவங்கள வந்து அந்த ரசிகர்கள் அவங்க வீட்டில் இதை போய் சொல்லி இதுக்கான தகுந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கு. இல்லை, நிறைய இடத்துல மாற்றிருக்காங்க சார். ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி பிள்ளைங்கலாம் சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்க. அதுக்கு ஆதாரம் அது என்ன சொல்லுது, இதை நிரூபிக்கிறதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 4 ஆதாரங்கள் இருக்க வேண்டும். முதல் ஆதாரம், அந்த கட்சி தலைவர் இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட சொல்லி ஓட்டு போட வைங்கன்னு சொன்ன வீடியோ டேப் வேணும்னு அது சொல்லி முதல்ல அது விஜயே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவான், உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஜய். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, அந்த குழந்தைகளுடைய வாக்குமூலம் வேணும். அந்த குழந்தைகள் வாக்குமூலம் எங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நான் 3 நாள் முன்னாடி சந்திச்சேன். அந்த அம்மா 60 வருஷமா எம்ஜிஆருக்கும் ஓட்டு போட்டதில்லை, ஜெயலலிதாவுக்கும் போட்டதில்லை, கலைஞருக்கும் போட்டதில்லை, ஓட்டுச்சாவடி எப்படி இருக்குன்னு தெரியாது. என் பேரன் தான்ப்பா சொன்னான், நோட்டா போட்டு என் பேரன் தான்ப்பா சொன்னான், என் பேரன் என்னை கூட்டு போய் போட வச்சேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு இப்போ 70 வயசு இருக்கும், என் பேரனுக்காக நான் போய் டிவி கேக் போட்டேன்ப்பா. பேரன் இப்படி பேரன்கள் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இது என்ன சட்டம் சொல்லி இது நிரூபிக்கப்பட்டால் அந்த எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். அப்போ இப்போ தெரியுது அவங்களுக்கு, மக்கள் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவில்லை. விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட் தேர்ந்தெடுக்கல. எ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சலை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் ஏற்கனவே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே 10 வயது சிறுமி தினேஷ் என்ற தாவேகா நிர்வாகி பண்ணி அவரை அடைச்சிட்டாங்க. போக்சோ கேஸே போட்டாச்சு, அவர் மேலே போட்டு அவர் அடைச்சாச்சு, சிறையில் புழல் கொண்டு போயாச்சு. இப்போ 2வது எம்எல்ஏவே கத்தி வச்சு வெட்டுறாரு. எம்எல்ஏவே வெட்டுறாருனாக்கா அப்புறம் என்ன சட்டம் பாதுகாப்பு இவர் வந்து செய்ய போறாரு? இது கண்டன குரல் வந்திருக்கணுமா இல்லையா முதல்ல? அப்புறமா அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கார்ல ஒரு 5-6 பேர் வந்து வலம் வந்திருக்காங்க. இப்பவே 3 சம்பவங்கள், இன்னும் 2 சம்பவங்கள் இருக்கு, அது என்னுடைய நினைவில் இல்லை. ரைட், கண்டிப்பாக நம்புறோம். அவ்வளவு வேற என்ன பண்ண முடியும்? நீங்க கண்டிக்கணும், பவர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நம்ப தான் வேணும். இப்போ 5 வருஷமா நல்லது நடக்கணும் நம்பலையா? எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? சவுக்கு சங்கர் சொன்னதை ஸ்டாலின் கேட்டாரா? சரி, நான் வந்து சொன்னதை கேட்டாரா? ஆமா, கடைசியில சொன்னது கேட்டாரா? அப்பா என்ன மதப்பு? மக்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவான். எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு எப்படிங்க? உங்களுக்கு நடிகர் விஜயை பிடிக்கணும், ஒரு படத்தை பாருங்க. அவருக்காக உயிர் தியாகம் பண்ணுமா? நீங்க பண்ணுங்க. உங்களுக்காக ஏன் 8 கோடி பேர் பண்ணணும்? அதுவே தப்பு, பண்ணக்கூடாது. இருந்தாலும் எனக்கு அன்பு இருக்குதுன்னா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க ஓட்டை கொண்டு போய் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என் நோன் டெவில் இஸ் பெட்டர் அன்னோன் ஏஞ்சலுக்கு என்ன சொல்றான்னா, நான் என்ன கேட்குறேன், இந்த பேர பசங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நடிகர் விஜய்க்கு போட்டுட்டீங்க. நான் பெட்ரோலில் பார்த்து கேட்குறேன். ஏன்னா நாடுன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது உங்களுடைய சொத்து இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்க பேர பசங்க சொல்லிட்டாங்கன்னு டிவிகேல இருந்து உங்க வீட்டு இப்போ வீட்டு வேலை செய்யறதுக்கு இந்த சிட்டியில் எல்லார் வீட்லையும் வராங்களே இல்லையா? நான் சொல்றது வீடு பெருக்கி கூட்டி அந்த வேலை செய்யறதுக்குன்னு பெண்களை வைக்கிறோம். அதில் ஒரு பெண் வருது, டிவிக்கு ரசிகர் நானுங்க, விஜய் அண்ணாவை பிடிச்சவன், அதுக்காக வேலைக்கு வச்சுப்பீங்களா? நான் உங்களுக்கு கேட்குறேன், வச்சுப்பீங்களா? உங்கள் வீட்டில் நீ வச்சுப்பீங்களா? அது எப்படி முடியும்? பேரன் சொல்லிட்டான், டிவிக்கு விஜய் அண்ணா ரசிகை வச்சுக்கிங்க. நீங்கள் முதல்ல வைப்பீங்க, ஏதோ ஒரு சம்பளம் பேசுவீங்க, ஒரு XYZ சம்பளம் பேசுறீங்க, சரியா பெருக்கல, சரியா டைமுக்கு வரலன்னா வேலையை விட்டு தூக்குறீங்களா இல்லையா? கண்டிப்பா. அதுக்காக உங்கள் பேரை வந்து விஜய் அண்ணா ரசிகைமா வச்சுப்பீங்களா? சரி, நீங்களே ஒரு சுயதொழில் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க, அங்கே வந்து உங்கள் பேரன் சொல்லிட்டான் விஜய் அண்ணா ரசிகரை வச்சுக்கமா அப்படின்னா வச்சுப்பீங்களா? முடியாது, வச்சுக்க மாட்டீங்க. சரி, அவனுடைய தகுதி என்னன்னு கேட்பீங்களே, அவனுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, கேரக்டர் என்ன, இது முன்னாடி ஏதாவது குற்ற வழக்கில் அவன் இருக்கானான்னு கேட்டு தானே வச்சுப்பீங்க. சரி சார், ஒரே ஒரு இது, இப்போ சின்ன பிள்ளைங்க சொல்லி பெரியவங்க ஓட்டு போடுறாங்க, அந்த இடத்த சுச்சுவேஷன் கொண்டு வந்தது யாரு? நடிகர் விஜய், அவருடைய ரசிகர்கள் கொண்டு வந்த அந்த சூழ்நிலைக்கு சொன்ன சின்ன பிள்ளைங்களாம் சொன்னா கேட்குறது அதிமுக சரியா இல்லை, அதனால இன்னொரு சான்ஸ் வேற யாரை போடலான்ற மனநிலை அவங்களுக்கு வருது. கரெக்டுங்க. இவங்க சரியா இருந்தா அவங்க சின்ன பிள்ளைங்க சொல்ற கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாங்க, அவங்க சரியா இருப்பாங்கன்னு தானே போட்டாங்க. அதுதானே இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். விச் இஸ் தி இப்போ கடந்த 60 வருடங்களாக தமிழ்நாட்டு அரசியல் வந்து உங்க கேள்வி அதுதானே. ஆமா, ஏன் இந்த 2 பேரை நிராகரிச்சு டிவி கேக் போனாங்கன்னா 60 வருஷமா விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்னு பாத்தீங்கல்ல. அதாவது இருக்கும் அதிமுக திமுக மோசமானவற்றில் சிறந்தது அதிமுகன்னு 2 வாட்டி கொண்டாந்தீங்கல்ல. இப்ப இவர் அதை விட மோசமா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்றதுதான் இந்த
இந்த பழமொழியினுடைய தத்துவம். a known devil is better than unknown angel. அந்த மோசமானவற்றுள் சிறந்ததாக கூட இது இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். அப்போ உங்களுக்கு நாடுன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்ல. உங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டி பெறுகிற ஆளை கூட தகுதியும் திறமையும் சரியான உடல் உழைப்பையும் நேரம் தவறாமல் வருபவரை வைத்துக் கொள்கிறீர்கள். நாடு வந்து பேரன் சொன்னா போட்டுருவீங்க, புள்ள சொன்னா போட்டுருவீங்க, அரசியல் கட்சி தலைவர் சொன்னா போட்டுருவீங்க. யாருக்கு போடணும், என்ன அனுபவம் இருக்கு, அவங்களுக்கு அரசியல்ல முன் அனுபவம் இருக்கு, அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஆவுக்கு என்ன அர்த்தம், ராவுக்கு என்ன அர்த்தம், சிக்கு என்ன அர்த்தம், யாவுக்கு என்ன அர்த்தம், இல்லுக்கு என்ன அர்த்தம், இந்த POLITICALக்குள்ளேயே 100 விஷயம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தானே போடணும். அப்படி போடாம தானே பதவி பிரமாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காரு. அப்போ டிஎம்கே ஆட்சிக்கும் டிவிக்கு வரத்துக்கு முன்னாடியே இது நடக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வந்து பிளண்டட் மிஸ்டேக் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் known devil is better than unknown angel. படிக்கிற ஒன்றும் முடியல. அப்போ இதுதான் பரவாயில்லை, பழுதானால் என்ன செய்ய வேண்டும் தெரியும். ஆனால் புதிய வாகனம் திடீர்னு பிரேக் பிடிக்கலன்னா புதிய வாகனம், இது புதிய வாகனம் தாங்க, இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன், இது 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனதான் பிரேக் பிடிக்கிறன்ற மாதிரி செட் பண்ணிருப்பான். எனக்கு தெரியாது, அது 10 கிலோமீட்டர்லயும் பிடிக்கும், 100லயும் பிடிக்கும். இது நான் 50 கிலோமீட்டர்ல பிடிச்சா நிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் சொல்றோம். இப்ப அப்படிதான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் விஜயை. இதுதான் ஜனநாயகத்தின் சாபம்னு நான் சொல்லுவேன். ஜனநாயகம் என்ற பெயரில் நடக்கும் சாபம், சாபக்கேடு. அதனாலதான் பகவான் ஓஷோ மெரிட்டோக்ரஸினர். மெரிட்டோக்ரஸின்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜனநாயகம் என்ற பெயரில் 2 நாடுகள் தான் மெரிட்டோக்ரஸி முறையை ஃபாலோ செய்கிறது. அதை பத்தி சொல்றேன். இப்போ தமிழ்நாடு கடந்த 60 வருடங்களாக திமுக அதிமுக என்ற which is the worst among the best பார்த்துச்சு. இருக்கும் மோசமான கட்சியில் சிறந்த கட்சிக்கு வாக்களிச்சு பார்த்துச்சு. இப்போ a known devil is better than unknown angel ஆன மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய்க்கும் ஓட்டு போட்டு பார்த்துச்சு. இந்த 5 வருஷமும் பாருங்க நீங்க, இவர் வந்து which is the worst among the best இருக்காரா, இந்த 2 பேர் செஞ்ச ஊழலை விட கம்மியா செய்யறாரா, இல்ல அதை விட 100 மடங்கு செய்யறாரான்றதை நீங்களே பார்த்துக்கங்க. ஆமா, எனக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்காம நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இல்லை, மக்கள் படம் 1 ரூபா கூட நான் தொட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அப்படிதாங்க. ஜெயலலிதா 1 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க, அப்புறம் எதுக்கு ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டாங்க? எல்லாருமே அப்படிதான். அதுதான் தான் பகவான் ஓஷோ ஆரம்பத்தில் அப்படிதான் வருவாங்க. இல்லை பகவான் ஓஷோ தான் சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? whenever a person talks, don't hear, listen him, then only you know what they are not telling. யார் எந்த வார்த்தை சொன்னாலும் கேட்காதே, கவனி. அப்பொழுதுதான் அந்த மனிதன் தன் அகத்தில் எதை மறைத்து வைத்துள்ளானோ அதையும் உன்னால் அறிய முடியும். எப்பேற்பட்ட வார்த்தை, திருவள்ளுவர் சொல்லாத வார்த்தை. இதனால தான் ஓஷோ ஃபேமஸ் ஆனார். அப்போ மக்கள் அதான் சொல்வார் பகவான் ஓஷோ, மக்கள் மிருகங்கள் மனிதர்களை, மனித இனத்தை பார்த்தால் அவை ஆச்சரியப்படும். மனிதர்கள் வார்த்தைகளால் வசியம் செய்யப்பட்டுள்ளார்கள். மனிதர்கள் வார்த்தைகளால் வசியம் செய்யப்பட்டுள்ளார்கள். நான் 1 ரூபாவும் தொடமாட்டேன்னு தான் ஸ்டாலினும் சொன்னார். நான் 1 ரூபாய் தொடமாட்டேன்னு தான் ஜெயலலிதாவும் சொன்னாங்க. அப்புறம் எப்படிங்க இவங்களுக்கு இவ்வளவு கோடி சொத்து வந்தது? சொல்லுங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இவ்வளவு கோடி சொத்து வந்தது எப்படிங்க வந்தது? அப்போ மக்கள் ஒரு வார்த்தையை தான் நம்புறாங்க. நீ வார்த்தையை நம்பாத, மெரிட்டோக்ரஸியை நம்பு. உங்ககிட்ட ஒரு வேலைக்காரன் வரான், சார் நான் 1 ரூபாய் கூட தொட மாட்டேன் சார், நீங்க வச்சுப்பீங்களா? நீங்க மக்களை நான் டைரக்டா இப்ப நீங்கன்றது மக்களை கேட்கறேன். மக்கள் உங்ககிட்ட ஒருத்தர் வராங்க, நடிகர் விஜய் சொன்ன மாதிரியே சொல்றா போல, நான் 1 ரூபாய் கூட உங்க ஆபீஸை தொட மாட்டேன் சார், என்ன வேலைக்கு வச்சுப்பீங்களா? நீங்க என்ன தெரியாத என்னங்க மாண்புமிகு நடிகர் விஜயும் சொல்றாரு, உங்ககிட்ட வேலைக்கு வரவனு சொல்றான், வச்சுக்க மாட்டேன்றீங்க. நீங்க அப்ப நீங்க என்ன சமத்துவம் பார்க்கலையா? நடிகர் விஜய் ஒரு மாதிரி பாக்குறீங்க, உங்ககிட்ட வேலை செய்யறவனு ஒரு மாதிரி பாக்குறீங்க. இப்ப சமத்துவம் இல்லைன்னு அர்த்தமா? அப்போ நீங்க திறனுக்கு தானே மரியாதை தரீங்க. எப்பா நீ 1 ரூபாய் திருடன்றதுக்காகலாம் வேலை தர முடியாதுப்பா. என் கம்பெனில இந்த மாதிரி டெக்னிக்கல் வேலை உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான்ப்பா வேலை. திறனுக்குத்தானே வேலை, திறனுக்குத்தானே முதலமைச்சர் பதவி இருக்கணும். நான் 1 ரூபாய் தொட மாட்டேன், நான் ஏற்கனவே 1000 கோடி வச்சிருக்கேன், 10,000 கோடி வச்சிருக்கேன்னாக்கா அதுக்காக அந்த வார்த்தையை எல்லாம் வச்சு நீ ஓட்டு எப்படி போட முடியும்? 10,000 கோடி இப்போ நடிகர் விஜய் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன் 50,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அரசியல் வரக்கூடாது? மனிதன் தானே அவர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகன் நடிகர் விஜய் தானே மாண்புமிகு விஜய் தானே அவர் உண்மையான ஜோசப்பின் மகனான இயேசு கிறிஸ்து இல்லையே. அப்போ மக்கள் சிந்திக்கல. அதனால தான் என்ன சொல்றான், மெரிட்டோக்ரஸி பத்தி படிக்க இது முடிஞ்சிச்சு. known devil விளக்கம் கொடுத்துட்டேன். வாட் இஸ் மெரிட்டோக்ரஸி சொல்றேன் பாருங்க. வாட் இஸ் மெரிட்டோக்ரஸிக்கு என்ன சொல்றான், மிரண்டு போவீங்க நீங்க. மெரிட்டோக்ரஸி இது 2 நாடுகள் வச்சிருக்கு, அந்த 2 நாடுகள் உருப்பிட்டு இருக்கு. சிங்கப்பூர் எப்படி இருக்கு? சொர்க்கம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஆகவே பாடுறான். சிங்கப்பூர் சொர்க்கம், அடுத்து சைனா சொர்க்கம். அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா சைனாவை பார்த்து பயப்படுது. அந்த 2 நாடுகளும் மறைமுகமா இதைத்தான் ஃபாலோ செய்கிறார்கள். எதை? ஜனநாயகம் என்ற பெயரில் மெரிட்டோக்ரஸி தான் அங்கே இருக்கிறது.
பாருங்க, மெரிட்டோக்ரஸி என்றால் இது சொல்றார் பகவான் ஓஷோ. நாம் எல்லா விதமான ஆட்சி முறைகளையும் பார்த்து விட்டோம். அதான் பகவான் ஓஷோ என்ன சொல்வாரு, ஆல் த கிங்ஸ் டைனாஸ்டிஸ் ஆர் கேங் ராபர்ஸ். எல்லா ராஜவம்சங்களும் கொள்ளைக்கார கும்பல். இல்லைன்னா இனி எப்படி ராஜவம்சமாக முடியும்? பிரிட்டிஷ் ராணி குடும்பம் உலகத்தையே கொள்ளையடிச்சதுனால தானே அவங்க ராணியா இருந்தாங்க. நம்ம இந்தியாவை பிடிச்சாங்க, உலகத்துல பாதி நாடுகளை பிடிச்சி காலனி நாடுகள்னு சொன்னா, என் காலு கீழே உள்ள நாடுறான்னா. காலனி நாடுன்னா உயர்வா நினைச்ச கூடாது, என் காலுக்கு கீழே உள்ள நாடுடாதுன்னா. அப்போ நீ அச்சுறுத்தி போர் செய்து பல கோடி பேரை கொன்னாதான் நீ ராஜவம்சமாக முடியும். அதே மாதிரி தான் எல்லா பணக்காரர்களும் கொள்ளைக்காரர்கள் தான். அந்த பணத்தை வைத்திருப்பதற்கு அரசியல் பாதுகாப்புக்கு தான் அரசியலுக்குள்ள வராங்க. ஜெயலலிதாவோட தான் நான் ₹1 சம்பளம் வாங்குறேன்னாங்க. அப்புறம் எதுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அம்மா தண்டிக்கப்பட்டாங்க? அவங்க அந்த அம்மாவும் நடிகை தானே. அப்போ மக்கள் வார்த்தையில் வசியம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதான் பகவான் ஓஷோ சொல்றாரு. நான் நல்லவன்னா அதை நம்பிடுறீங்க நீங்க. ஆனா அந்த நல்லவன் சொல்றது, அதனால தான் கவிஞன் ரொம்ப அழகாம பண்ணான். பாயும் புலியின் கொடூரத்தை பார்வையில் வைத்தானே, பாழும் மனிதன் உள்ளத்தில் இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னாரு. அதை தெரிஞ்சுக்கணும்னா தான் திறன் சார்ந்த அரசு அமைய வேண்டும். அதுதான் மெரிட்டோக்ரஸி. மெரிட்டோக்ரஸின்னா என்ன தெரியுமா? மெரிட்டோக்ரஸி இப்போ நம்ம டெமோக்ரஸின்னு சொல்றோம்ல, டெமோக்ரஸின்றது ஜனநாயகம். ஜனநாயகத்தில் கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே வசதி. இப்படி நான் ₹1 வாங்குறேன்னு சொன்ன ஜெயலலிதா எப்படி இப்போ பண்ணாங்களோ, இப்போவே எனக்கு ₹1 வேணான்னு சொல்கிற நடிகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் சொல்லும்போதே, அவர் இன்னும் போய் சுட சுட பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய நிர்வாகி 10 வயசு பொண்ணு பண்ணுறான். அட்லீஸ்ட் ஒரு கண்டன குரலாவது நீங்கள் கொடுத்துருக்கணும்ல. அப்போ தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும், என் போன்ற சிந்தனாவாதிகளுக்கு நம்பிக்கை வரும். இப்போ சொல்கிறோம் பாருங்க, மெரிட்டோக்ரஸின்றது என்ன என்றால் தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். மீண்டும் சொல்லட்டுமா? டெமோக்ரஸி கிடையாது, மெரிட்டோக்ரஸி. மெரிட்டோக்ரஸி என்றால் தகுதி. நான் ₹1 கூட தொட மாட்டேன் அப்படின்றதுலாம் தகுதி கிடையாது. அதெல்லாம் தகுதி கிடையாது. அதெல்லாம் ஒரு நிர்வாகத்தை அதெல்லாம் மக்களை ஏமாற்றலாம். நான் ஆல்ரெடி 1000 கோடி பார்த்துட்டு எனக்கு வேணான்றதெல்லாம் அதெல்லாம் வெளி வார்த்தைகள். அது நீ 5 வருஷம் ஆட்சி நடத்தி முடிக்கும் போது கணக்கு போட்டு பார்த்தா தான் இந்த 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கான்னு தெரியும். இல்லை 10 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி நீ கம்மி பண்ண? அதுக்கு என்ன வேணும்? தகுதி. இப்பவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இப்போ மாண்புமிகு விஜய் அவர்கள் அது 20 லட்சம் கோடி கடன் ஆக்குறாரா இல்லைனாக்கா 8 லட்சம் கோடி ஆக்கினாதான் அந்த 5வது வருஷம் தான் சொல்ல முடியும் மாண்புமிகு நடிகர் விஜயனுடைய தகுதி என்னன்னு. தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். நான் ₹1 வாங்க மாட்டேன், நான் ஏற்கனவே பஞ்சமெத்தையில் இருந்தேன், நான் ஏற்கனவே ஒரு படத்திற்கு 500 கோடி வாங்கினேன் அப்படின்னு மாண்புமிகு நடிகர் விஜய் சொல்ற டயலாக் ஒத்துக்கூடாது. உச்சத்திலிருந்து வந்தேன், அதெல்லாம் தகுதி கிடையாது. ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு அது தகுதி கிடையாது. பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், பாவம் பட்டியலின மக்கள்னும் போது வருது பாருங்க தானம் மேல இருந்து விழுது. கரூர் துயர சம்பவத்தில் இறந்து போனவர்கள் அனைவருமே பட்டியலினம். தெரியுமா உங்களுக்கு? 20 பேருக்கு மேல பட்டியலின மக்கள். எப்படி நடிகர் விஜய் சொல்றாரு, எனக்கு உச்சத்திலிருந்து வந்தேன்னா யார்? அப்ப ரஜினி உச்சத்திலிருந்து வரலையா? அப்ப அஜித் உச்சத்திலிருந்து வரலையா? எல்லா நடிகர்களும் உச்சம் தான். அப்ப ஜெயலலிதா உச்சத்திலிருந்து வரலையா? அந்த அம்மா 100-110 படம் நடிச்சிருக்குது. அந்த அம்மா டாப் ஹீரோயின்ல இருந்து இருக்குது. எம்ஜிஆர் உச்சத்துல இருந்து வரலையா? இதெல்லாம் வார்த்தை ஜாலம். தெரிஞ்சுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப நான் அவரோட சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள தெரிஞ்சுப்பாங்க. நாம விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்ல இருந்து தப்பிச்சு நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் கிட்ட போய் மாட்டி இதை விட அவங்க மோசமாயிடுச்சுன்ற மாதிரி தான் தமிழ்நாடு இருக்கும். இது என்னுடைய விழிஞானம், என்னுடைய அப்சர்வேஷன்ல சொல்றேன். இதுக்கு ஜோசியத்துக்கு ஒரு படலங்க சம்பந்தமும் இல்லை. எனக்கு தான் தெரியுமேங்க, தூரதிருஷ்டி இருக்குது இல்ல, நான் தீர்க்கதரிசி இல்ல. பாருங்க 5வது வருஷம் கேஷ் இதே மீடியாவில் பேசுவோம். இந்த வீடியோ யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்த 6 மாசத்துல நடக்குதா இல்லையான்னு பாருங்க, டவுன்லோட் பண்ணுங்க. நடக்கும் சார், எனக்கு தெரியுமே சார். இந்த தினேஷ் நீங்க கண்டிக்கல நடிகர் மாண்புமிகு விஜய் போது நீங்க அடுத்தது எப்படி கண்டிப்பீங்க? ஆமா. அப்போ மெரிட்டோக்ரஸி என்பது என்றால் தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அரசியல் நிர்வாக கருத்து. அதாவது பிறப்பு, குடும்பம், பணம் உச்சத்திலிருந்து வந்த அதை வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடாது. பாருங்க, பிறப்பு, குடும்பம், பணம், சாதி, மதம் அல்லது வெறும் மக்கள் கவர்ச்சி அல்ல. இப்ப விஜய் இருக்குது மக்கள் கவர்ச்சி தானே. மெரிட்டோக்ரஸில அது இருக்கக்கூடாதுன்றான். மக்கள் கவர்ச்சி வேலைக்காகாது. இந்த மக்கள் கவர்ச்சி இருக்கிறதுனால தான் மக்கள் நான் உச்சத்திலிருந்து வந்தேன், நான் எவரெஸ்ட்ல இருந்து வந்தேன் அப்படின்னா மயங்கிடுறான் பாவம் பட்டியலின மக்கள். கடைசியில் அவன் வாழ்க்கை முறை எம்ஜிஆர் வந்தாரு, புத்தன், இயேசு, காந்தி பிறந்ததுன்னு பட்டியலின மக்களை பார்த்து பாடினார். இன்னமும் அதே லெவல் தானே இருக்கிறான். எம்ஜிஆர் 10 வருஷம் ஆக போகுது, இன்னும் அதே லெவலில் தானே இருக்கிறான். நான் துவேஷமா பேசல, விழிப்புணர்வு அந்த பட்டியலின மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட சயின்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை யாரும் திருச்சி புரிஞ்சுக்க கூடாது. அதனுடைய வர்ணாசிரமத்துடைய அறிவியலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஓஷோவுடைய புத்தகத்திலிருந்து, அந்த பகவத்கீதை 3ஆம் பாகத்திலிருந்து ஸ்லோகத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது பிறகு என்னுடைய கான்சியஸ் சொல்றேன், நான் அதை அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அடுத்து சொல்றேன் பாருங்க. அப்போ அரசியலுக்கு வர்றவங்க பிறப்பாலேயோ
மன்னர் குடும்பம் மாதிரி உதயநிதி ஸ்டாலினாவும் இருக்கக்கூடாது. குடும்பம், பணம். இப்போ ஒரு சொல்றாருல நடிகர் விஜய், மாண்புமிகு விஜய், நான் உச்சத்திலிருந்து வந்தேன், அது பணத்தை வச்சு தானே சொல்றாரு. உச்சன்றது அவர் பணத்தை தானே சொல்றாரு. உச்ச ஜாதியை சொல்ல, உச்ச பிறப்ப சொல்லல அவர். பணம், நான் பணத்துல உச்சத்துல இருந்தேன், அதுவும் வரக்கூடாது மெரிட்டோக்ரஸில. அப்ப உச்சத்திலிருந்து வந்தன்ற பணத்திலையும் வரக்கூடாது, சாதியிலையும் வரக்கூடாது, மதத்திலையும் வரக்கூடாது, அல்லது வெறும் மக்கள் கவர்ச்சி. இப்ப விஜய் வந்து பணம் உச்சம், மக்கள் கவர்ச்சி, இது ரெண்டு தானே. அதுவும் வேலைக்காவாது. அரசியல் ஆட்சி நிர்வாகத்துக்குன்றான் மெரிட்டோக்ரஸில. கவர்ச்சி அல்ல, திறமையும் நிர்வாகத்திறனும் முக்கியம் என்பதே மெரிட்டோக்ரஸி என்பதின் மையக்கருத்து. டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் ஆன்லைன் இன்று உலகில் முழுமையான மெரிட்டோக்ரஸி நாடு என்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடு எதுவும் இல்லை. ஆனால் அரசியல் ஆய்வாளர்கள் அதிகமாக 2 நாடுகளை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று சைனா. மெரிட்டோக்ரஸியை வெளிப்படையாக பயன்படுத்தும் நாடு சிங்கப்பூரின் ஆட்சி கட்சியான PAP, பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி. சிங்கப்பூருடைய பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி மெரிட்டோக்ரஸியை வெளிப்படையாக பயன்படுத்தும் கட்சி. ஆனால் ஜனநாயகம் என்ற பெயரில் அது 1959 முதல் மெரிட்டோக்ரஸி என்பதை முக்கிய கொள்கையாக வைத்துள்ளது. இது முக்கிய கொள்கையாக வைத்துள்ளது. அரசியல் மற்றும் நிர்வாக பதவிகளுக்கு பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட். உச்சத்திலிருந்து வந்த ₹1 எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு அப்புறமா கொள்ளையடிக்கிறது, இந்த கதெல்லாம் வேணாம், வாராஜாவா. பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் எனப்படும் திறமையாளர்களை கொண்டு வர முயற்சி செய்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் ஆன்லைன் +1 அதன் முக்கிய தன்மைகள்: உயர்கல்வி மற்றும் தேர்வுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம், அரசு அதிகாரிகளுக்கு கடுமையான தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம். நீ உயர்ந்த சம்பளம் கொடுத்தா ஏன் ஊழல் பண்றான்? நீ பிச்சைக்கார மாதிரி சம்பளம் கொடுத்தா இன்னைக்கு சிட்டில வாழ்றதுக்கே 50,000 ரூபாய். ஒரு அரசு அதிகாரிக்கு அதை விட 4 மடங்கு சம்பளம் கொடு, அவன் ஏன் ஊழல் பண்றான்? நான் சும்மா சொல்றேன், 4 மடங்கு இல்லை, அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா கொடு. அது உன்னுடைய அந்த பட்ஜெட்டை வச்சு அமைச்சர்களாக உயர வாய்ப்பு. என்ன சொல்றான்? தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல். இது இப்ப ஜெயலலிதா மாதிரி எனக்கு ₹1 சம்பளம் வாங்கிக்கிறேன்னு ஊழல் பண்றது. நடிகர் மாண்புமிகு விஜய் இப்ப சொல்றாருல, எனக்கு வந்து 1 பைசா கூட வேண்டாம். இதெல்லாம் வாய்ஜாலம், இது வேண்டாம். மெரிட்டோக்ரஸி சொல்றது ராஜா, இது வேண்டாம். அதனால டிரான்ஸ்பரன்சிக்கு வா, திறமை அடிப்படையில் வா, திறமையான நிர்வாகிகள் அமைச்சராக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல், நீண்ட கால திட்டமிடலுக்கு முக்கியத்துவம், தேர்தல் முறை. சிங்கப்பூர் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம். மக்கள் தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதிக இடங்கள் பெற்ற கட்சி அரசு அமைக்கிறது. ஆனால் திறமையானவர்கள் மட்டுமே கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள். இங்க வந்து நீங்க கட்சியில் நீங்க பதவி பிரமாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி உங்க கட்சிக்காரங்க 4 தப்பு, எம்எல்ஏவே அருவாளால வெட்டுறாரு. இதுதான் திறமையா? நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து வந்து வெட்டுறாரு. அப்ப நீங்க அப்படி தேர்ந்தெடுத்தா அப்படிதான் இருக்கணும். அந்த வெட்டுற ஒரு ஆட்டோ டிரைவர்னா அவரோட டிரைவரோட பையன் தான் ஆட்டோ டிரைவரா எம்எல்ஏவா இருக்காரு. விஜயோட அதுதான் டிரைவர். அப்போ இந்த நாடு எப்படி உருப்படும்? அப்போ மக்கள் அடுத்தது நாம சிங்கப்பூர் சைனா மாதிரி போகணுன்றதுக்கு தான் நான் இதை படிக்கிறேன். விஜய்க்கு அடுத்த முறையாவது நீங்க விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்டுக்கும் போடாம, நீங்க வந்து நோன் டெவில் இஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல் மாதிரி விஜயை நம்பி போடாம, மெரிட்டோக்ரஸிக்கு வந்து தமிழ்நாடு நகர வேண்டும். நம்ம இந்தியாவிற்கே முதன்மை மாநிலம் எல்லாத்துக்கும் சொல்றீங்கல்ல, இந்த தகுதி ஆட்சிக்கு முதன்மை மாநிலமா இருக்கணும். அதுக்கு திட்டம் வகுத்து தரணுமா? நீங்க ஒரு குழு அமைங்க, ஒரு மக்கள் ஃபண்ட் வாங்கி போடுங்க ட்ரஸ்ட்ல. அதுக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை தரேன். அதுதான் இந்த பதிவின் நோக்கம், ரைட்? ஏன்னா இனிமேல் நாமளே இறங்கினாதான் உண்டு, இறங்கிடுவோம், அவ்வளவுதான். அதுதான் இந்த பதிவின் நோக்கம். ஆக அதிகாரிகளுக்கு கடுமையான தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல், நீண்டகால திட்டமிடலுக்கு முக்கியத்துவம், தேர்தல் முறை. சிங்கப்பூர் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம். மக்கள் தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதிக இடங்கள் பெற்ற கட்சி அரசமைக்கிறது. ஆனால் திறமையானவர்கள் மட்டுமே கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுதான் முக்கியம். அதுதான் மெரிட்டோக்ரஸி தான் சாத்தியம். ஜனநாயகத்தில் திருடர்கள் உள்ள வந்துருவாங்க. அண்ட் கருத்து வலுவாக உள்ளது. அதனால் இது தேர்தல் பிளஸ் மெரிட்டோக்ரஸி, இது ஜனநாயகம் கலந்த தகுதியாட்சி கலப்பு முறை என்று சில அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பிறகு OUP அகாடமிக் வாக்களிக்கும் முறை. பொதுமக்கள் நேரடி வாக்கு செலுத்துகிறார்கள். ஒரு நபர் ஒரு வாக்கு முறை உள்ளது. ஆனால் ஆட்சிக்குள் நுழைவது கடுமையான திறன் மதிப்பீட்டின் மூலம். எப்படியே ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டியான நடிகர் விஜய் சொன்னா எல்லா வேட்பாளரும் கிடையாது, ஒரு ஜெயலலிதா சொன்னா எல்லா வேட்பாளரும் கிடையாது, ஒரு எடப்பாடி சொன்னா எல்லா வேட்பாளரும் கிடையாது. இந்த கல்ட், இதுக்கு பேர் கல்ட்டு. எம்ஜிஆர் ஒரு கல்ட்டு, ஜெயலலிதா அம்மா ஒரு கல்ட்டு, இவர் நடிகர் விஜய் ஒரு கல்ட்டு. கல்ட்டுக்குள் ஊழல் வரும்ன்றோம். அதை பத்தியும் படிக்கிறேன். கல்ட்டுனாலே ஊழல் இருக்கும், மலிந்து இருக்குன்றான் கல்ட்டுக்குள்ள. ஒரு நபர் ஒரு வாக்கு முறை உள்ளது. ஆனால் ஆட்சிக்குள் நுழைவது கடுமையான திறன் மதிப்பீட்டின் மூலம். சிபாரிசின் மூலமோ, முதல்வர் பையன்ற மூலமோ, நான் வந்து உச்சத்திலிருந்து வந்தன்ற மூலமோ எல்லாம் யாரும் தேர்ந்தெடுக்கக்கூடாது வேட்பாளர்கள்.
அதே மாதிரி கவர்ச்சி, நடிகர் கவர்ச்சியாலும் தேர்ந்தெடுக்க கூடாது. பொலிட்டிக்கல் மெரிட்டோக்ரஸி என்று விவாதிக்கப்படும் முறை. சில அரசியல் தத்துவ அறிஞர்கள், குறிப்பாக டேனியல் ஏ பெல், சீனாவை பொலிட்டிக்கல் மெரிட்டோக்ரஸி என விவரிக்கிறார்கள். அதனால தான் சீனா இன்னைக்கு அமெரிக்கா அளவுக்கு வல்லரசாயிருக்கு. நாம சும்மா சொல்லிட்டு இருக்கோம் வல்லரசு ஆயிடுவோம். அதெல்லாம் ஆக முடியாது. மெரிட்டோக்ரஸி கொண்டாந்தா தான் சைனா மாதிரி ஆக முடியும் என விவரிக்கிறார்கள். அவர்களின் கருத்துப்படி கீழ்மட்ட நிர்வாகத்தில் இருந்து மேலே வர வேண்டும். அனுபவம், நிர்வாக சாதனை, கட்சி மதிப்பீடு மூலம் உயர்வு கிடைக்கும். நேரடியாக பொதுமக்கள் சீனாவின் உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நேரடியாக பொதுமக்கள் சீனாவின் உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அதன் தன்மைகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்டுப்பாடு, பல நிலை நிர்வாக மதிப்பீடு, கட்சி உள்ளக பதவி உயர்வு முறை, தொழில்நுட்ப அறிவு கொண்ட அதிகாரிகளுக்கு முன்னுரிமை, தேர்தல் முறை. சீனாவில் கிராம உள்ளூர் நிலைகளில் சில நேரடி தேர்தல்கள் உள்ளன. ஆனால் தேசிய உச்ச தலைமை பொது வாக்கெடுப்பில் நேரடியாக தேர்வு செய்யப்படாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அமைப்பின் உள்ளக தேர்வு முக்கியம். வாக்களிக்கும் முறை அடிப்படை நிலையில் மக்கள் வாக்களிக்கலாம். மேல் நிலைகளில் பிரதிநிதிகள் மூலம் மறைமுக தேர்வு. நடைமுறை மெரிட்டோக்ரஸியின் பலன்கள்: திறமையான நிர்வாகிகள் வர வாய்ப்பு, நீண்டகால திட்டங்கள் சாத்தியம், தொழில்நுட்ப அறிவு கொண்ட ஆட்சி, வேகமான முடிவெடுப்பு. விமர்சனங்கள்: மெரிட்டோக்ரஸிக்கு எதிராகவும் பல விமர்சனங்கள் உள்ளன. திறமை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? ஏழை மக்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்குமா? உயர்கல்வி பெற்றவர்களே ஆட்சியில் ஆதிக்கம் செலுத்துவார்களா? இது மறைமுக எலிட் ஆட்சியாக மாறுமா? சிங்கப்பூரிலேயே மெரிட்டோக்ரஸி சமூக சமத்துவமின்மையை உருவாக்குகிறது என்ற விமர்சனங்கள் உள்ளன. சிலர் சீன முறை உண்மையில் மெரிட்டோக்ரஸி அல்ல, கட்சி கட்டுப்பாடு, அதிகார மையப்படுத்துதல் என்றும் விமர்சிக்கிறார்கள். சுருக்கமாக அம்சம்: சிங்கப்பூர் சீனா அரசியல் வகை தேர்தல் ஜனநாயகத்தோடு கலந்த பிளஸ் மெரிட்டோக்ரஸி. ஒற்றை கட்சி. மெரிட்டோக்ரஸி கூறுகள்: மக்கள் நேரடி வாக்கு உள்ளது, வரையறுக்கப்பட்ட அளவில் தலைவர்கள் தேர்வு, தேர்தல் பிளஸ் கட்சி தேர்வு, கட்சி உள்ளக பதவி உயர்வு, முக்கிய அடிப்படை கல்வி, திறமை, நிர்வாக சாதனை, கட்சி மதிப்பீடு, விமர்சனம், எலிட் ஆதிக்கம், ஜனநாயக குறைவு. முடிவாக, உலகில் முழுமையான மெரிட்டோக்ரஸி அரசு எதுவும் இல்லை. ஆனால் சிங்கப்பூர் மற்றும் சைனா ஆகிய நாடுகள் திறமை அடிப்படையிலான ஆட்சி என்ற கருத்தை வெவ்வேறு வடிவங்களில் பயன்படுத்தும் முக்கிய எடுத்துக்காட்டுகளாக அரசியல் ஆய்வுகளில் அடிக்கடி விவாதிக்கப்படுகின்றன. இது தமிழ்நாட்டில் வரணும். இதுதான் இந்த பதிவின் நோக்கம். வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நாம ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த இயக்கத்திற்கு நன்கொடைகள் கொடுப்பதற்கு பெரிய நிலச்சுவாந்தார்கள், பெரிய பெரிய தொழில் முகவர்கள் வர வேண்டும். இந்த பதிவை பார்த்துட்டும் வரலாம், இல்லை என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நான் இதை பற்றி கேன்வாஸ் பண்ணாலும் வரலாம். இதையெல்லாம் போட்டு அப்படித்தான் ஆரம்பிக்கணும். இயேசுடைய 12 சீடர்கள் தான், நீங்கள் முயற்சி எடுங்களா? 12 சீடர்கள் தான் அவர் உலகம் ஃபுல்லாக 2 கோடி பேரை சேர்த்துருக்காங்க. நாம இன்னைக்கு ஒரு விதையை போட்டுட்டு போறோங்க, அது 2000 வருஷம் கழிச்சு விருட்சமா இருக்கும். போட்ட விதை நீங்களா இருக்கும். அந்த விதையை தான் என்னால் போட முடியும். என்னுடைய ஆயுள் காலத்தில் விதையை தான் நான் போட முடியும். ஆனால் அந்த கனிகளை உங்கள் பேரப்பிள்ளைகளும் என் பேரப்பிள்ளைகளும், நம்ம இந்த கேமராமேன் அர்ஷத், அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர், அவருடைய பேரப்பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா சார். புரியுதா? ஆனா உங்களுடைய அறிவு ஏதாவது ஒரு விதையை நீங்க நட்டு வச்சுட்டு போனோமா இல்லையா? இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்க. அதுதான் நான் இசோட்டரிக் பிரின்சிபல்னு காமிச்சேன். அப்போ இதுதான் இப்போதைக்கு உள்ள சினாரியோ. மக்கள் ஏன் அதிமுகவையும் திமுகவையும் தோற்கடித்து தாவேக்காவுக்கு, சரி அந்த தாவேக்காவுக்காவது 118 கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. இப்போ இந்த 108 தாவேக்கா வச்சுக்கிட்டு 5 காங்கிரஸ் கிட்ட வாங்கி 113 மாறி 2 விசிகா, 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், 2 சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கிட்ட வாங்கி 119 5 வருஷம் ஓட்டிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கஷ்டம்தான். மதியமே இந்த பக்கம் யாரு? இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க படம் துண்டு கொட்டை போட்டவங்க, விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் அமங் தி பெஸ்ட். என்ன நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறையும் அவங்க லென்ஸ் போட்டு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேருக்கு அனுப்புவாங்க. அப்படியே ஃபேக்ஸில் போகும் செய்தி. ஃபர்ஸ்ட் 6 மாதம் உங்களை விட்டுடுவாங்க, கூலிங் பீரியடு. நீங்கள் ஹனிமூன் தான், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஊட்டிக்கு போய் பாட்டு பாடலாம், 1000ல் நான் ஒருவன் பாட்டு பாடிக்கலாம், என்னை ஆள வைத்தால் படை தலைவன் எல்லாம் பாடுங்க. நீங்கள் நான் நினைத்தால் நினைத்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் ஆணையிட்டால் பாட்டெல்லாம் பாட விட்டுருவாங்க உங்களை. 7வது மாதம் பிடிப்பாங்க உங்களை. பிடிச்சாக்கா என்ன, அதுக்கு நீங்கள் முதல்ல தாக்கு பிடிக்கணும். இங்கே தான் டார்வின் சொல்கிறான், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஏன்னா நீங்கள் ஃப்ளூக்கில் தான் வந்திருக்கீங்க. இந்த வெற்றி உங்களுடைய உழைப்பின் வெற்றி கிடையாது. 41 பேர் அதனுடைய அனுதாப அலையும் வாண்டுகள் போய் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி இப்போ திமுக பேசி பேசியே மக்களை கவுத்து வந்தாங்க. அதுக்காக அவங்க பேசி பேசி அருவார்த்தமாக வந்தாங்கன்னு சொல்ல வரல. மக்களை கவுக்கிறது பேச்சில் தான் கவுக்க முடியும். அதனால தான் வள்ளுவனே சொன்னா, சொல்வல்லன் சோர்வில்லன் அஞ்சானவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது கிடையாதுடான்னா. பேசி வந்தாங்க, நீங்கள் பேசி வரல. உங்களுடைய விபரீதராஜ்யம் உங்கள் ஜாதத்தில் இருக்குது. அவர் கடகலக்கணும் என்ன,
இப்போ தான் டச் பண்ணுறேன் அவர் ஜாதகத்தையே. அவருக்கு வந்து வந்து 3 குடைவன் 12, 8 குடைவன் 12, அது வந்து விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகத்தில் 41 உயிர். அது அந்த ஸ்டாலின் அமைச்சரவை காரணம் என்பதால் மக்களுடைய கோபம் அப்படி திரும்பி, ஆக்சுவலாக அங்கே நீங்கள் போனதால் தான் 41 பேர், ஸ்டாலின் போன இடத்துல எங்கேயுமே ஒருத்தவங்க. ஆனால் அந்த கான்ஸ்பிரசி தியரி நாளைக்கு அங்கே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க. அந்த போடும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். ஆமாம், அங்கே வந்து ஸ்டாலின் அரசாங்கம் தவறு செய்ததா அல்லது விஜய் போனாரே அதனால தான் அவங்க இறந்தாங்களான்றது, அது வந்து இன்னும் வழக்கு வந்து முடிவடைந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி குற்றப்பத்திரிகை இவன் தான் குற்றவாளின்னு சொல்லலை. அது வரும்போது அது அப்போ தான் தெரியும். ஆனால் இப்போ உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய நிர்வாக திறமைக்காகவோ உங்களுடைய திறமையின் அடிப்படையிலோ திறன் அடிப்படையிலோ மக்கள் அளிக்கவில்லை. மக்கள் எல்லாரும் ஒரு எமோஷனல் மாறிட்டான். தமிழ்நாட்டு மக்கள் எமோஷனல். ஆமா, இது எப்படி இருக்குதுன்னாக்கா 60 வருஷமா உங்களை பிடிக்கலன்றதுக்காக நீ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு நினைச்சிருக்கீங்க. இதை ஏஞ்சலா இல்லையான்றது 6 மாசத்துல தெரியும். இப்பவே இது ஏஞ்சல் இல்லைன்றதுக்கு தான் அந்த 10 வயது சிறுமியை பண்ண தினேஷ் என்ற நிர்வாகி கைது. ஒரு எம்எல்ஏ வந்து வெட்டலாமாங்க? நான் கேட்கிறேன். வெட்டவே கூடாது. நான் நிர்வாகியே வெட்ட, எம்எல்ஏன்றவர் நாளைக்கு கவர்னர் மாளிகைக்குள்ள போய் ரகசிய காப்பு பரிமாணம் பண்ணி நான் இந்த தேசத்தை காப்பாத்துறேன்னு சொல்றவங்க வெட்டுறாங்க கூடாது இல்ல? ரவுடிகள் செய்யற வேலை அது. இந்த மாதிரி யாராவது டிஎம்கேல எம்எல்ஏ வெட்டிருக்காங்களா? இந்த மாதிரி யாராவது ஏடிஎம்கேல எம்எல்ஏக்கள் வெட்டினது பார்த்து செய்தி கேட்டிருக்கீங்களா? இனிமேல் நீங்க இதெல்லாம் மாதிரி உங்க ஹார்ட்டை கொஞ்சம் நல்லபடியா வச்சுக்கீங்க. நான் உங்கன்னு சொல்றது உங்களே இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேர் ஹார்ட்டும் வந்து இனிமேல் வந்து எப்பவுமே வந்து நீங்க கொஞ்சம் வந்து கனமா வச்சுக்கீங்க. நிறைய செய்திகள் கேட்பீங்க. அதனால தான் அந்த மாதிரி நடந்தா 6 மாசத்துல வீட்டுக்கு போக வேண்டியதுதான் சார். எப்படி போக முடியும்? ஜனநாயகத்தின் தலையெழுத்து 5 வருஷம் கழிச்சு தான் நீங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். அப்படியே இந்த மக்கள் அனுப்புவாங்களான்றது டவுட். அடுத்த வாட்டி 234 ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா ஏன்னா நீங்க வந்து மீண்டும் அதே வாண்டுகள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு அம்மா என்ன சொல்லுது, நான் 4 குழந்தைகளை சாகடிச்சிடும் ஓட்டு போடலன்னு. இனி நீங்க நிறைய கேட்பீங்க. அதனால இனி தமிழ்நாட்டு மக்களே, நான் மக்களை பார்த்து சொல்ற தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் நீங்கள் தப்பித்தீர்கள், உங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் நீங்கள் தப்பித்தீர்கள். ஏன்னா எம்எல்ஏவே கத்திய வச்சு வெட்டுறாரு. அதுதான் அதிர்ச்சியான செய்தி. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருக்காது அந்த மாதிரி பண்றமே. மெரிட்டோக்ரஸி இல்லாத, அதனால தான் சிஸ்டம் சரியில்லை. ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லைன்னாரு. சிஸ்டம் சரியில்லைனாக்கா என்னன்னு சொல்லணும் இல்ல? அதான் கண்ணதாசன் சொன்னாரு, கடவுள் இல்லை என்று சொல்வது எந்த முட்டாளும் சொல்லுவான், இருக்குன்னு சொல்றவன் தான் நிரூபிக்கணும். இப்போ நீங்க யார் மேல பழி சொல்றீங்கன்னாக்கா, நீங்க பழி சொல்றதுக்கு ஆதாரம் தாங்க உன்னதான் கேட்பான். நீ யார் மேல பழி சொல்லிட்டு போலாம், அவனுக்கு பிரச்சனையே இல்லை, சொல்றவன் தான் நிரூபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ பார்க்கலாம். அவன் ஜாதக வலிமை இருந்தா தப்பிச்சிக்கோ, அடுத்த 5 வருஷம் தெரியாது. அதே மாதிரி இவங்களும் இந்த 118 மட்டும் வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஓட்டிட முடியுமா? முடியாது. 10 லட்சம் கோடி ஆல்ரெடி தமிழ்நாடு கடன்ல இருக்கு. இவர் விட்டுருக்கிறார். ஒரு யாரோ என் சோஷியல் மீடியா வந்து சொன்னாங்க, ஒரு கமெண்ட் ஒன்று வந்து தான், விஜய் வந்து பெரிய மேஜிக் பண்ணுவார், அவருடைய ஒரு படம் ஒன்னாலே எத்தனை, ஒரு படம் ஒன்னா 10 லட்சம் கோடி வருமா? அவர் 10 படம் நடிச்சாருன்னா ஒரு படம் 1 லட்சம் கோடி ஓடுமா? தமிழ்நாட்டினுடைய வந்து அதிகபட்ச வியாபாரம் ஒன்று 1000 கோடியே தாண்டில் ஒரு படம். அதுக்கு நீ 700 கோடி வந்து படத்துக்கே செலவு பண்ணணும். 300 கோடி. 1 லட்சம் படம் நடிச்சா கூட 10 லட்சம் கோடி அவரால் பண்ண முடியாது. அந்த 1 லட்சம் படம் நடிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து உடம்புல ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். இப்போவே அவர் வந்து 50+, அப்போனா ஒரு 2000 வருஷம் உயிரோடு இருக்கணும். இப்போ எவ்வளோ வந்து ஏன் வந்து அந்த தற்கூறின்றது கெட்ட வார்த்தை இல்லை, இல்லிட்ரேட்னா எழுத படிக்க அறிவு கூட தெரியாத ஆட்கள் இல்லை. எழுத படிக்க அறிவு தெரிஞ்சிருந்தா கூட உயர் சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். அப்போது நாடு இன்னைக்கு உண்மையிலே ஒரு ஆபத்தான இடத்துல இருக்குது. இதில் ஆண், பெண்கள், இளைஞர்கள் ரொம்ப பத்திரமா இருக்கணும். இது என்னுடைய தீர்க்க தரிசனத்தில் நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்திர அரசாங்கம் அமையும் வரையிலும் இந்த நாடு உண்மையிலே திரட்டில் தான் இருக்குது. 118 வச்சு ஓட்ட முடியாது. மேலும் இப்போ விஜய் அவர்கள் ஜாதகத்திற்குள் வருகிறேன். இப்போ அவருடைய ஜாதகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் கடகராசிக்கு இப்போ ஜென்மகுரு ராம வனவாசம். ஜென்மகுரு என்ன சொல்கிறான்? ராமர் வனத்தில் 2026 ஜூன்லேருந்து 2027 வரலாம் அவர் காட்டுக்கு போன சூழ்நிலை. 2027 ஜூன்லேருந்து என்ன 2028 வரலும் நல்ல பீரியட் அவருக்கு. 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரலும் ஜென்மகுரு ராமர் வனத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டுக்கே போகிற சூழ்நிலை இருக்குது. அன்னைக்கு காடுனா இன்றைக்கி அது வந்து சிறைவாசம். அதில் என்ன செய்தி வரப்போகுதுன்னு தெரியாது. எது நம்ம அந்த கரூர் சம்பவத்தில் வந்து அதில் இவர் தான் குற்றவாளின்னு வந்தால் அதில் சிறைக்கும் வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறது முழுக்க எந்த கான்ஸ்பிரசி தெரியும் இல்லை, அவர் ஜோதிட ரீதியான பலன். ராமர் காட்டுக்கு போகும்போது அவருக்கு ஜென்மத்தில் குருவான். அந்த ராமபிரானுக்கே ஜென்ம குரு வருதுன்னா ராஜாவின் மகன் இவருக்கு வராதா? அடுத்தது 2ஆம் இடத்துக்கு குரு போகுது. அது நல்ல காலம். அது 27 ஜூன் டு 28 ஜூன். இது எல்லாமே கோச்சார் அடிப்படை. 27 ஜூன்லேருந்து 28 ஜூன் படை மாண்ட நேரம்.
இதே ரிஷபராசிக்கு 3ல் குரு வரும்போது தான் ஒரு தொகுதியில் வந்து ஜெயிச்சார் கலைஞர். ராஜீவ்காந்தி அசாசினேஷன் 89 அந்த கட்சி டிசாஸ்டர் ஆகி வீட்டில் போய் அதே ராஜினாமா பண்ணிட்டு உட்காந்தார் அவர். இதே மாதிரி 2006 ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்தது, அந்த அம்மா வீட்டில் போய் உட்காந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு 3ஆம் இடத்து குரு வேலை செஞ்சிருக்கு, கலைஞருக்கு வேலை செஞ்சிருக்கு. என் சேனலில் இந்த 3ஆம் இடத்து குருக்கு பலன் சொல்லி தான் நீங்கள் கடவுளை விட உயர்ந்தவன்ற கமெண்ட்டை நான் வாங்கினேன். என்ன கடந்த 10 வருஷம் அனுபவம். அதனால் விஜய் அவர்கள் முதலில் ஜென்ம குருவை தாக்குப்பிடிக்கணும். அந்த ஜென்ம குருன்றது இப்போ விரைய குருவில் இருக்கார். எப்பயுமே ஒரு கெட்ட கோச்சாரத்தில் உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்குதுனாலே அது வில்லங்கத்தோடு தான் கொடுக்கும். அதனால தான் இப்போ அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை. இஸ் பார்ட்டி இஸ் தனிப்பெரும் கட்சியாகத்தான் தாவேக்கா வந்திருக்கிறதே தவிர தனிப்பெரும் மெஜாரிட்டியாக வரவில்லை. இந்த விசிகாவும் சிபிஐஎம்மும் இந்த 3 பேரும் உங்களை எந்தக்கு வேணால் கை விடலாம். இவங்களை கைவிட வைக்க வேண்டிய வேலையை எதிர்கட்சிகள் எவ்வளோ லாபகமாக செய்வாங்க. ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு செய்யலையா? கடைசியில் கட்சியை கலைச்சிட்டு போய் நிம்மதியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இதிலெல்லாம் இவர் தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி ஜெயலலிதா அம்மையாரை தூங்க விடலை தெரியுமா? தூங்க விடலை. டிஎம்கே தூங்க விடலை. 18 வருஷம் அந்த கேஸ் நடத்தினாங்க. 18 வருஷம். அதாவது ஊழலில் ₹1 ஊழலும் ஊழல் தான், ₹1 கோடி ஊழலும் ஊழல் தான், 1000 கோடி ஊழலும் ஊழல் தான், 50,000 கோடி ஊழலும் ஊழல் தான். அப்படி தான் நம்ம பேசணும். ஆனாலும் அந்த அம்மாவுடைய ஊழலின் அளவீடு 65 கோடி. இந்த 65 கோடி என்பது திமுகவில் வட்ட செயலாளர் வண்டு முருகன் வச்சிருப்பான். அதுக்கே அந்த அம்மா போய் கடைசியில் சொல்லிச்சு 2014 ஐ கான் அந்த இவர் குன்ஹா என்னை 18 வருஷமாக அவங்க தொல்லை பண்ணித்துட்டாங்க, என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க. அந்த அம்மா 21 நாள் உள்ளே வச்ச உடனே இத்தனைக்கும் பிராமண பெண்மணி, இந்த பிராமின் கம்யூனிட்டி சப்போர்ட்டு, இத்தனைக்கும் விஜய் வந்து அந்த அம்மா பெரும். இதே காங்கிரஸ் வந்து சோனியா காந்தி வந்து கிறிஸ்டின் தானே, ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி பையனும் கிறிஸ்டின் தானே, ஆந்திராவில் சொல்கிறேன். ஆனால் இத்தனைக்கும் அவங்க அப்பா கட்சியில் இருந்து வேலைக்கு போய் தான். அப்படி இருந்தும் தரதுன்னு வச்சுன்னு போல ஜெயிலுக்கு. நான் யாரை சொல்றேன் தெரியுமா? ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி பையன் பேர் என்ன? ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸுக்காக அவங்க அப்பா உயிர் தியாகம் பண்ணார். ஹெலிகாப்டர்ல போய் நிவாரண உதவிகள் பண்றதுக்கு, அந்த வந்து நலத்திட்ட உதவிகளுக்கு. அப்படி இருந்தும் கட்சின்னு வந்த உடனே நானா நீயா ஈகோன்னு வந்தோடனே அந்த ஜெகன்மோகன் ரெட்டி தரன்னு இருந்து வச்சுன்னு போனது எந்த கவர்மெண்ட் வச்சுன்னு போச்சு? அதே காங்கிரஸ் தான் தூக்கி போட்டுச்சு அவரை. அப்புறமா நீதி கேட்டு நெடும் பயணம்னு போனார். இல்லை அவ்வளோ ஈஸி இல்லை அரசியல். நீங்கள் வந்தது வேணால் ஃப்ளூக்கில் வந்து விபரீத ராஜயோகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த விபரீத ராஜயோகம் ஒரு முறை தான் வேலை செய்யும், டெய்லி வேலை செய்யும். அதனால் இவ்வளோ சவால்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக உள்ள நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இதை அவர் எப்படி ஹேண்டில் செய்கிறார் என்பதை 6 மாதம் பொறுத்திருப்போம். பிறகு நாமே இதே மாதிரி உட்காந்து மக்களுக்கு ஒரு தெளிவுரையையும் ஒரு விஷன் ஆஃப் லைட்டையும் பாய்ச்சுவோம். என் ஞானத்தையும் என் தீர்க்க தரிசனத்தையும் என் ஆருடங்களையும் அப்போது பாய்ச்சுகிறேன். கண்டிப்பாக விஜய் வந்துட்டாரு, யாரும் எதிர்பார்க்கல, வந்துட்டாரு. வாழ்த்துவோம். ஃபர்ஸ்ட் 100% வாழ்த்திட்டோம். முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்லி, அதனால தான் மாண்புமிகுன்ற பேரையே போட்டோமே. இல்லைன்னா மாண்புமிகு இன்னும் அவர் பதவி ஏற்கிறது முன்னாடி நம்ம மாண்புமிகுன்னு சொல்லிட்டோமே. அவரே படத்தில் நிறைய சொல்லியிருக்காரு, வெளியிலையும் பேசியிருக்காரு. அதெல்லாம் வராமல் நடந்துக்கிட்டா மக்களுக்கு நல்லது. நல்லைன்னா வந்து மீண்டும் இவங்கள மாதிரி அவரும் நடந்துக்கிட்டா வந்தது அவ்வளோதான். மக்களுக்கு ரசிகர்கள் என்பவரும் குறைஞ்சது தான் உங்களுக்கு. ஆனால் நானே வந்து இனி ChatGPTல போட்டு எடுத்தேன். கல்ட் ஃபாலோவிங் வந்து எத்தனை சதவீதம் இருக்குன்னா 65% இருக்கான் தமிழ்நாட்டில். அதுதான் வந்து எம்ஜிஆருக்கு இந்த கல்ட் ஃபாலோவிங், அதுதான் ஜெயலலிதாக்கு இந்த கல்ட் ஃபாலோவிங், அதுதான் வந்து நம்ம வந்து கருணாநிதிக்கு இந்த கல்ட் ஃபாலோவிங், கருணாநிதிக்கு கருத்து ரீதியாக கல்ட் ஃபாலோவிங், எம்ஜிஆருக்கு சினிமா கல்ட் ஃபாலோவிங், உச்ச நடிகர் மெசையா அவர் அந்த புருஷுவா அவர் வந்து சேக்குவாரா அப்படின்ற மாதிரி. ஆமாம் ராபின்ஹுட்டுடைய இது இருந்தது. ஆனால் 35% இருக்குது தெரியுமா? அது கல்ட் ஃபாலோவிங் இல்லை. அதாவது இந்த கல்ட் ஃபாலோவிங் இல்லாத இந்த 35% பேர் தான் ஸ்விங் ஓட்டர்ஸ்ன்றான், ஃப்ளோட்டர் ஓட்டர்ஸ். இவன் தான் டிசைட் பண்ணுறான் ஒரு மனிதன் வெற்றி பெறுது. இப்போ அந்த ஃப்ளோட்டர்ஸ் கூட விஜய்க்கு போட்டிருக்காங்க. அவங்க கல்ட் ஃபாலோவிங் கிடையாது. அவங்க விஜயை கல்ட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்க ரஜினியும் பண்ண மாட்டாங்க. யார் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் போடுவாங்க. அப்போ அடுத்த தேர்தலில் விஜய் பெறக்கூடிய வாக்குகள் தான் உண்மையிலேயே அவர் கட்சியின் வாக்கு. இப்போது அவர் பெற்றது 41 பேர். அந்த கரூர் சம்பவத்தை நடத்தியது அந்த அனுதாபாலை பிளஸ் பிள்ளைகள் வாண்டுகள் போய் பெற்றோர்களையும் பேர பிள்ளைகளையும் தாத்தா பாட்டி எல்லாரையும் போட வச்சதனுடைய இது நடிகர் விஜயனுடைய வாக்கு வங்கி அல்ல. சினிமா மோகம், அதான் சினிமா கவர்ச்சி நடிகர். அவர் வந்து திமுக அரசாங்கத்தால் எம்ஜிஆரை போல் பழிவாங்கப்பட்டார் என்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு மக்கள் வாக்களிக்கிறாங்க தெரியுமா? அதை தான் டிவிகே கட்சியின் உண்மையான வாக்கு வங்கியாக நீங்கள் எடுக்க முடியும். கண்டிப்பா சார். அப்பதான் அது பெர்ஃபார்மன்ஸுக்கான வாக்காக கிடைக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். ரொம்ப உங்களுடைய நேரத்தை நீங்க செலவிட்டது
ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பேட்டில் கடந்தது மிக்க நன்றி. தேங்க்யூ. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.